இருக்காருன்னா மிஸ்டர் மதன். மிஸ்டர் மதன் இருக்காரு. மிஸ்டர் மதன் உங்களை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துருங்க மதன். மிஸ்டர் மதன் வணக்கம் சுசிலேன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு மிஸ்டர் மதன், நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். அமர்க்கலமா சந்தோஷமா. ஆமா, குட் டைம். நவராத்திரி ஓடிட்டு இருக்கு. எக்ஸாக்ட்லி, ப்ரேயர்ஸ் ஒரு சைடு ஓடிக்கிட்டு இருக்கு. எல்லாமே நவராத்திரின்னு நிறைய விஷயங்கள் நடக்குது வேற. குட். அண்ட் தென் நல்ல விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா, நவராத்திரின்னு சொன்ன வச்சு பேசுகிறேன். சோஷியல் மீடியாவில் லிவர்பூல் ஃபுட்பால் கிளப் ஷேர் பண்ணியிருந்தாங்க பார்த்தீங்களா, ஹாப்பி நவராத்திரின்னு. ஆமா ஆமா, இட் இஸ் வெரி வெரி இம்ப்ரெசிவ். ரெகனைஸ் பண்ணி போஸ்ட் பண்றது ஒரு பெரிய விஷயம். ஆமா, ஸோ அது பார்த்தோன்னே வா ஓகே. அப்படின்னா அப்புறம் இன்னொரு யூஎஸ் கம்பெனி கூட ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஐ குடன்ட் சேவ் த போஸ்ட், நான் ட்ரைவ் பண்ணிக்கிட்டேன். ஸோ என் ஃப்ரெண்டுக்கு அனுப்பிச்சாரு, அதுக்குள்ளே அது ஓடிடுச்சு. பட் பீப்புள் ரெக்கனைசிங் அவர் ஃபெஸ்டிவல் அண்ட் ஈவெண்ட்ஸ் அண்ட் ஆமா, ஸோ எல்லாமே சைவமா இருப்பாங்க வேற இன்னைக்கு. கரெக்ட். ஸோ இப்போ பார்த்தோம்னாக்கா, இந்த சோஷியல் மீடியாலாம் பேசுகிறாச்சு என்ன பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளோட பிஸ்னஸே வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேஸ் மீடியா அண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அந்த மாதிரி தான். ஸோ ஃபுல்லாகவே வந்துட்டு அட்வர்டைஸ்மெண்ட், ரேடியோ, டிவி, பில்பார்ட்ஸ் அந்த மாதிரி நிறைய விஷயம் செய்வோம். அப்போ இந்த மாதிரி சோஷியல் மீடியா பற்றி பேசுகிறப்ப இது லைக் ரொம்ப ரிலேட்டட் நமக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது அன்றாட வாழ்க்கையில் இது ஒரு பேசிக் திங் ஆகிடுச்சு பாருங்க. ஸோ அந்த மாதிரி பார்க்குறப்ப விஷயஸ்லாம் நம்ம ஒரு டைம் யோசிப்போம், நம்மளோட இதில் ரெக்கக்னைஸ் பண்ணலையான்னு. இப்போ அவங்களே போடுறாங்கன்றப்ப அவங்களுக்கு அது ஒரு ஒரு அத்தியாவசியம் ஆயிடுச்சு. அப்போ எந்த அளவுக்கு சோஷியல் மீடியா நம்மளோட பிஸ்னஸ்ல மட்டும் இல்லாமல் ஒரு வாழ்க்கையிலே ஒரு பேசிக்காக ரொம்ப நீட்ஃபுல்லாக இருக்கிறப்ப, அதை நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ண போறோம்னு நம்ம இன்னைக்கு அந்த டாபிக் வர்றப்ப அது எனக்கும் ரொம்ப ரிலேட்டடாக இருக்கு. ஸோ ஐ ஃபீல் எக்ஸைட்டட் டு ஷேர் மை வியூஸ் அண்ட் பாயிண்ட்ஸ். அதாவது சோஷியல் மீடியா பத்தி பேசினா ஃபர்ஸ்ட் நான் இதை பத்தி இன்ட்ரோடியூஸ் பண்ணேன். ஐ திங்க் நிறைய பேருக்கு தெரியும். என் பேரு சுரேன். சோஷியல் மீடியா ஸ்பெஷலிஸ்ட், டிஜிட்டல் மார்க்கெட்டர், ஸ்போர்ட்ஸ் மார்க்கெட்டிங் கம்பெனி வச்சிருக்கேன். இப்போல ட்ரெயினர். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது வந்து மிஸ்டர் மதன். மிஸ்டர் மதன் வந்து இஸ் மார்க்கெட்டர், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஆட்ஸ் ப்ரோமோ ஏஜென்சி வச்சிருக்காரு கேரள. இன்னைக்கு நம்ம என்ன பத்தி பேச போறோம்னா, சிறு தொழில்களை பத்தி சோஷியல் மீடியா சம்பந்தப்பட்ட இஷ்யூஸ் நாங்க பேச போறோம். ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், என்னென்ன செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது, இப்படி சோஷியல் மீடியா லெவரேஜ் பண்றது ஸ்மால் பிசினஸ். ஸோ முதல் சொன்னாங்க பாருங்க, ஒரு பண்டிகை இன்னைக்கு நவராத்திரின்னு நம்மளுக்கு 9 நாளா வருது. லிவர்பூல் ஃபுட்பால் கிளப் அவங்க வந்து எவ்வளவு ஒரு பெரிய ஆர்கனைசேஷன், ஒன் ஆஃப் த பிகஸ்ட் கிளப்ஸ் இந்த வேர்ல்ட் ஃபுட்பால் லீக், ஒன் ஆஃப் த பிகஸ்ட் கிளப். அவங்களே வந்து இனிஷியேட்டிவ் எடுத்து விஷ் பண்றாங்க சோஷியல் மீடியால. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நிறைய பேர் வந்து சோஷியல் மீடியா பார்ப்பாங்க. இது வந்து லைக் சோஷியல் மீடியா வந்து இப்போ ஒரு நியூஸ் பேப்பர் மாதிரி ஆயிடுச்சு. டெய்லி நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். யாரும் ஒரு நாள் பார்க்காம கூட இருக்க மாட்டாங்க. நான் கூட என்னோட நியூஸ்ல வந்து சோஷியல் மீடியால தான் படிப்பேன். ஸோ அவங்களே அந்த இனிஷியேட்டிவ் எடுத்து சோஷியல் மீடியால போஸ்ட் பண்றாங்கன்னா தட் மீன்ஸ் தி சோஷியல் மீடியா கேம் இஸ் வெரி ஸ்ட்ராங். ஸோ மிஸ்டர் மதன், இப்போ நிறைய சிறு தொழில்கள் வந்து என்ன நினைப்பாங்கன்னா, நம்மளுக்கு வந்து சோஷியல் மீடியா தேவையா, நம்மளுக்கு வந்து இந்த வந்து இவ்வளவு எஃபர்ட் போட்டு நம்ம சோஷியல் மீடியா பேஜ் திறக்கலாமா, நம்ம வந்து இன்ஸ்டாகிராம்ல போட்டோ பிடிச்சி போடலாமா, as a ஸ்மால் பிசினஸ் இது வந்து நெசசரியா நினைக்கிறீங்க? வாட் டு யூ ஃபீல் அபவுட் எஸ்எம்இஸ் அண்ட் சோஷியல் மீடியா? ஓகே, இது நல்ல டாபிக், நல்ல டிஸ்கஷன். அதுக்கு வந்துட்டு சில அது எப்படி சொல்றதுனாக்கா, அதுக்கு எனக்கு ஆன்சர்ஸ் வச்சிருக்கேன் நான். அது எப்படின்னாக்கா, நிறைய விஷயங்கள் நம்ம வந்துட்டு மீத் மாதிரி இருக்கும். அது நம்பலாமா, நம்பக்கூடாதா, இது உண்மையா பொய்யா, சும்மா கதை விடுறாங்களான்ற மாதிரிலாம் இருக்கு நிறைய விஷயத்துல. இப்ப வந்துட்டு சோஷியல் மீடியாவில் ஒரு நல்ல விஷயம் என்னதுன்னா, நமக்கு டேட்டா கிடைக்கும். நம்ம கதை விட முடியாது இப்படி அப்படின்லாம், அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. பிகாஸ் இருக்கிறது தான் நம்ம அங்க காட்ட முடியும். இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் ரீசனா நம்ம ரிசர்ச் பண்ணுவோம்ல, என்ன செய்ய போறோம் கஸ்டமருக்குன்னு. அப்ப ஹூட் ஸ்வீட் இதெல்லாம் பாவச்சு ரிசர்ச்ல நான் எடுக்கிறப்ப, நம்மளோட பாப்புலேஷன் வந்துட்டு 2024ல வந்து 34 மில்லியன் இருந்தோம். ஓகே, இந்த வருஷம் பிப்ரவரியில வந்துட்டு 35 மில்லியனுக்கு வந்துட்டோம். தட் மீன்ஸ் பாப்புலேஷன் ஏறிடுச்சு. இந்த பாப்புலேஷன் ஏறினதுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம் பார்த்தீங்கன்னா, 35 மில்லியன் பாப்புலேஷன்ல 34.9 மில்லியன் வந்து இன்டர்நெட் யூசர்ஸா இருக்காங்க. ஓகே, ஸோ 35.8 மில்லியன்ல 34.9 மில்லியன் பார்த்தீங்கன்னா 1 மில்லியன் கிட்ட தான் குறைஞ்சு பாய்க்காம இருக்காங்க. ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த 34 மில்லியன்ல
35 மில்லியன் பாப்புலேஷன்ல 25 மில்லியன் சோஷியல் மீடியா யூசர்ஸ். ஓகே அப்ப ஓகே. நீங்க பாத்தீங்கன்னாக்கா அந்த பேலன்ஸ் வந்துட்டு கண்டிப்பா வயசானவங்களா இருப்பாங்க, இல்லைன்னா சின்ன பிள்ளைங்களா இருப்பாங்க. ம். அப்ப இந்த ஒரு ஏஜ் 18 அபவ்னு பாத்தீங்கன்னாக்கா 25 மில்லியன் பீப்புள் ஆர் யூசிங் சோஷியல் மீடியா. அவங்கள ம். டெய்லி லைஃப்க்கு பாய்க்கிறாங்க. இப்ப அந்த சோஷியல் மீடியா நான் வேணான்னு சொல்ல தேவையில்ல. ம். அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தானே எனக்கு. ஆமா. அதுல the best part என்னன்னு பாத்தீங்கன்னா 35 மில்லியன் இருக்கிற பாப்புலேஷன்ல நமக்கு 43 மில்லியன் வந்துட்டு ஃபோன் யூசர்ஸ், அதாவது ஹேண்ட்போன் யூசேஜ் அவ்வளவு கூட இருக்கு. ஓகே. தட் மீன்ஸ் பாப்புலேஷனோட கூட இருக்கு. ஆமா. ஏன்னா எல்லாமே ஒரு ஃபோனுக்கு மேல 2 ஃபோன் பாய்ப்பாங்க. ஆக்சுவலி நானே 2 ஃபோன் தான் பாய்க்கிறேன். எஸ். அதுல எக்ஸ்ட்ரா ஃபோன் இன்னொன்னு இருக்கு, ஃபாரினர்ஸ். ஆமா. ஸோ இந்த ஃபாரினர்ஸோடயும் இப்ப நிறைய பேர் இருக்கிற வாசி அப்ப நமக்கு தெரியுது நிறைய ஃபோன் யூசேஜ் இருக்கு, இன்டர்நெட் அக்சஸ் எல்லார்கிட்டயுமே இருக்கு. ஐ மீன் பாருங்களேன், 34 மில்லியன் இன்டர்நெட் அக்சஸ் இருக்கு, 25 ஆமா. மில்லியன் சோஷியல் மீடியா பாய்க்கிறாங்க. அப்ப இந்த டேட்டா இருக்கிற வசி இதுக்கு நம்ம கிளியர் கட்டா தெரியுது. தட் மீன் அவ்வளோ பேர் சோஷியல் மீடியால இருக்காங்க. இதை நான் யூட்டிலைஸ் பண்ண போறேன்னா இல்லையா, அவ்வளவுதான். ஆமா. ஆமா. இடம் ஒண்ணு இருக்கு. சோஷியல் மீடியால போறதுக்கு பெருசா பணம் செலவு பண்ண வேண்டியது அவசியம் கிடையாது. ம். பேக்கேஜ் வாங்கணுன்ற அவசியம் கிடையாது. என்ன நான் வந்துட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறதுக்கு நிறைய சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் ஃப்ரீ தான், ஆமா. வெயிட் கிடையாது. ஸோ ஆமா. இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. இதை நான் யூட்டிலைஸ் பண்ணணும்னா அவங்க எப்போதுமே யோசிக்கிறது நிறைய பேர் பாய்க்கிறாங்களா இல்லையா. என்ன சொல்லுவாங்க, இதெல்லாம் யார் இப்ப பாய்க்கிறா, இதெல்லாம் அதுக்கு கூட நம்ம டேட்டா வச்சிருக்கோம். இப்ப என்னதுன்னா ம். இதை ப்ராப்பரா ரிசர்ச் பண்ணி நிறைய கம்பெனிஸ் வெளியாகி இருக்கிறப்ப இந்த விஷயம் தெரியாத வச்சு தான் அவங்க வந்து யோசிக்கிறாங்க இது தேவையா எக்ஸாக்ட்லி. எனக்கு. இன்னைக்கு நம்ம அதை டீட்டெயிலா பாக்குறப்ப இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நான் மறந்துட்டேன், இல்லை இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு தெரியாம போயிடுச்சுன்றப்ப நமக்கு ஒரு ஹெல்ப் பண்றோம் அவங்களுக்கு, இதை நீங்க யூஸ் பண்ணுங்க அப்படின்னு தான். ஆமா. ஸோ இது இப்ப பாத்தீங்கன்னாக்கா சோஷியல் மீடியா பேசிக்கா ஆரம்பிக்கிற கம்பெனினாலும் சரி, சிறு தொழிலோ நடுத்தர தொழிலோ, ஈவன் பிக் கம்பெனிஸ், சோஷியல் மீடியா இஸ் அ கீ திங், தே மஸ்ட் யூட்டிலைஸ் இட். கரெக்ட். பெரிய கம்பெனிங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா அவங்க மேஸ் மீடியா கூட சேர்ந்துருவாங்க. அவங்க ஆமா. தே ஹேவ் தியர் ஓன் பிளான். எக்ஸாக்ட்லி. பட் சிறு கம்பெனிஸ் வச்சிருக்கிறவங்க, சிறு தொழில் செய்றவங்க, இல்லைன்னா நடுத்தர வந்துட்டு கண்டிப்பா சோஷியல் மீடியால செய்யணும். அதோட ஆனா அவங்களுக்கு தெரியணும் எந்த சோஷியல் மீடியா எதுக்கு பாய்க்க போறாங்க. ஆமா. ஆமா. இப்ப ஆமா. ஆமா. தேர்ஸ் இப்ப டிஃபரன்ஸ். ஆமா. எக்ஸாக்ட்லி டிக்டாக் ஓட அல்காரிதம் வேற, ஆமா. Facebook ஓட எக் வேற, Instagram ஓட, இதெல்லாம் நம்ம டீடைலா இன்னும் கொஞ்சம் ஆமா. பேசலாம். ஆக்சுவலி வந்து நீங்க இப்போ இன்ட்ரெஸ்டிங் வந்து நீங்க அல்கோரிதம் பத்தி பேசுனீங்க. இப்போ TikTok வந்து when first it was introduced into into சொசைட்டில இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது TikTok was a replacement app for Musical.ly. Musical.ly ஒரு ஆப் இருந்துச்சு. எக்ஸாக்ட்லி. Musical.ly ஒரு ஆப்போட ரிப்ளேஸ்மெண்ட் தான் TikTok வந்துச்சு. அந்த கரெக்ட். ஆப் வந்து டப் ஸ்மாஷ் Musical.ly மாதிரி தான். நோபடி எக்ஸ்பெக்டட் TikTok டு ப்ளோ அப். இன்னைக்கு ஒரு ஒரு பிசினஸ் பிளாட்ஃபார்மா ப்ளோ பண்ணி வர்றதுக்கு யாருமே எதிர்பார்க்கல. இந்தியா வந்து ஒரு காலம் வந்து TikTok பேன் பண்ணாங்க. TikTok. ஆனா இப்ப they are reconsidering to open back TikTok for general use in India. எக்ஸாக்ட்லி. தி ஹையரிங் பீப்புள் சம். எஸ். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இன்னொன்னு வந்து ஹையஸ்ட் வியூ TikTok இன்ஃபேக்ட் ஈவன் வந்து TikTok பேன் பண்ணாலும் ஹையஸ்ட் வியூ வந்து இந்தியால இருந்து தான் வருது. பேன் VPN. பண்ணாலும் அவங்க ரெண்டு தான் ஹையஸ்ட் வியூ வருது. சோ தே ஆர் கன்சிடரிங் டு reopening. இங்க மலேசியால வந்து இப்போ TikTok is also booming. I think in about any 1-2 years, I think to take over Facebook. Facebook is still leading the social media game now in Malaysia. ஆனா என்ன கேட்டீங்கன்னா I think the next 1 year TikTok will be capable to take over from Facebook. Why you think that people are preferring TikTok over Facebook? Facebook வந்துட்டு அதுல என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா நம்ம போய் படிக்கலாம். அதுல கண்டென்ட் போட்டு வச்சிருப்பாங்க, ஆமா. பிக்சரோ சரி, வீடியோவோ சரி. அதை போட்டுட்டு அதுக்கு அந்த டிஸ்கிரிப்ஷன் மாதிரி கொடுத்து டீட்டெயிலாக நம்ம படிக்க முடியும். ஆமா. ஃபேஸ்புக்கோட ஒரு நன்மை என்னதுன்னா அந்த டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்த லிங்கை நம்ம கிளிக் பண்ணி நம்ம அடுத்த பேஜுக்கு போகலாம். ஆமா. ஸோ அப்போ அந்த ரிஃபரல் நம்ம கொடுக்குறப்ப அந்த அந்த ரிஃபரல் லிங்க்ல போக முடியும். அது மூலியமா நமக்கு வந்துட்டு இன்னொரு பேஜ் திறக்கும், இதெல்லாமே செய்ய முடியுது. டிக்டாக்ல அந்த விஷயமே செய்யாம அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னாக்கா அந்த வித்தின் 60 செகண்ட்ஸ்ல வீடியோ ஆரம்பிச்சது தான். ஆமா. கண்டென்ட் கிரியேஷன் சொல்லி ஆரம்பிச்சு நிறைய மாதிரி கண்டென்ட். அதில் நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒருத்தர் இருப்பாரு, பேசவே மாட்டாரு. யார் சொல்றீங்க? அப்படின்னு வேற. ஓ, கபில் கபி எஸ், கபி என்னமோ பேர் கபிலேம். கபிலேம், ரைட். ஸோ எஸ். பேசவே மாட்டாரு, இப்படிதான் செய்வாரு. ஸோ அது கூட ஒரு கண்டென்ட் ஆகி வைரல் ஆகி ஹி பிகேம் அம்பாசிடர் ஃபார் ஃபியூ பிராண்ட்ஸ் அண்ட் சோ ஆன். ஸோ அப்போ ஆமா. அந்த மாதிரி நம்ம பார்த்தோம்னாக்கா
வீடியோ 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 நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருந்த டைம்ல இவங்க வந்து நிறைய கண்டென்ட்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அதுல ஆமா. கண்டிப்பா நெகட்டிவும் இருந்துச்சு. தேர் ஆர் சம் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். சில பேர் வேற எக்ஸாக்ட்லி. மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பட் அதை விட்டுட்டு பிஸ்னஸ்க்குன்னு பார்த்தோம்னாக்கா நிறைய பேர் வந்து அதை கரெக்டா யூஸ் பண்ணிக்க ஆரம்பிச்சாங்க. அதுல நான் ரொம்ப அட்மையர் பண்றதுன்னா இந்த பெரிய கம்பெனிங்க. ஆமா. ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடக்கும். அதை எடுத்து அவங்க எப்படி மார்க்கெட்டிங்க்கு யூஸ் பண்ண கண்டென்ட்ல பாய்க்கலாம். எக்ஸாக்ட்லி. எக்ஸாக்ட்லி. இன்ஃபேக்ட் நீங்க பார்த்தீங்கன்னா, நீங்க when you say about big companies, I want to refer to 2 very big companies giants மலேசியால வந்து. ஒண்ணு வந்து ஏர் ஏசியா, இன்னொன்னு வந்து மைடின் குரூப் ஆஃப் கம்பெனிஸ். இவங்க 2 பேரோட ஓனருக்கு வந்து ஆக்சுவலி வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, they don't need to இறங்கி வந்து நம்ம TikTok செய்யணும்னு அவசியமே கிடையாது அவங்களுக்குலாம். பிகாஸ் அவங்க வந்து they have already established an place for them. அவங்களுக்கு தனியா ஸ்டாஃப் இருக்கு, மார்க்கெட்டிங் டீம் இருக்கு. ஆனா ஏன் இன்னைக்கு டத்து டானி அண்ட் டத்து மைடின் இஸ் கமிங் டவுன், அவங்க வந்து they are still coming and putting their face on TikTok. ஏன்னா அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, நாங்க தான் ஓனர்ஸ், நாங்களே இறங்கி செய்றோம். திஸ் இஸ் மை பிராண்ட். ஐ வாண்ட் டு ஷோ யூ ஹூ ஐ ஆம். இது என்னோட பிராண்ட், இது என்னோட ப்ராடக்ட். நான் யாருன்னு நான் காமிக்கிறேன் உங்ககிட்ட. நீங்க பாத்தீங்கன்னா சப்போஸ் டோனி ஃபெர்னாண்டஸ் சட்டை இல்லாமலாம் டிக்டாக் வீடியோ செய்வாரு. அவருக்கு கரெக்ட் மசாஜ் பண்ணிட்டு இருந்தாரு. எஸ், அவருக்கு அவசியமே கிடையாது இது. பட் ஹி ஸ்டில் வாண்ட்ஸ் டு லெவரேஜ் இட் பிகாஸ் அவரோட ஐடென்டிட்டி வந்து ஹி டசன்ட் வாண்ட் இட் டு கோ அவே. அந்த ஐடென்டிட்டி போக கூடாதுன்னு அவர் அதுல இருக்காரு. நான் தான் டோனி ஃபெர்னாண்டஸ், நான் தான் ஏஷோட பாஸ். ஸோ அவர் அதுதான் அது தட்ஸ் ஒன் பிரில்லியன் மூவ் பை திஸ் டூ ஜெயன்ஸ்ல. அவங்க 2 பேரு இது செய்யறது வந்து ஐ திங்க் இட்ஸ் வெரி குட். ஏன்னா அவங்க வந்து மறக்க முடியாது. இப்போ ஃபேஸ்புக் மூலியமா நீங்க பாத்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் ஃபேஸ்புக் வந்து த மெக்கானிசம் டசன்ட் ரெக்கனைஸ் வீடியோஸ். ஃபேஸ்புக்கோட வீடியோஸ் வந்து இட்ஸ் நாட் ரியலி சம்திங் தட் அல்கோரிதம் ஈவன் புஷஸ். அது வந்து தே மூவ் இன்டு டெக்ஸ்ட் பேஸ்ட் ஃபார்மேட், கான்டென்ட் பேஸ்ட் ஃபார்மேட். ஐ மீன் லைக் நம்ம டெக்ஸ்டா போட்டோவா போடுறது வந்து. சோ வந்து as an SME, இப்போ நான் வந்து சும்மா உதாரணத்துக்கு ரோட் ஓரமா வந்து பூக்கடை வச்சிருக்கேன்னு சொன்னா, நீங்க எது சஜஸ்ட் பண்ணுவீங்க மிஸ்டர் மதன்? Should I spend more time on Facebook? Should I spend more time on Instagram? Or should I spend more time on TikTok? என்னோட ஆடியன்ஸ் வந்து இங்க இருந்து வரும். இந்தியர்களுக்கு வந்துட்டு இப்போதைக்கு நீங்க பாத்தீங்கன்னாக்கா சாய்ஸ் இல்ல. நம்ம டிக்டாக் பாய்ச்சி ஆகணும். ஆமா. அது ஒரு கட்டாயம் ஆயிடுச்சு. ஏன்னா எல்லாருமே ஈஸியா இருக்கு பாய்க்கிறதுக்குன்னு. ஒரு டைம்ல யங்ஸ்டர்ஸ் தான் டிக்டாக் நிறைய பாய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆமா. ரீசனா ஒரு ஸ்டடி சொன்னிச்சு, இப்போ வந்துட்டு வயசானவங்க தான் ரொம்ப டிக்டாக் பாய்க்கிறாங்கன்னு. எக்ஸாக்ட்லி. உண்மையிலேயே. ஸோ அவங்களுக்கு வந்து பாட்டு ஃப்ளோ போய்கிட்டே இருக்காங்க அந்த வீடியோ. தட் மீன்ஸ் அவங்க பார்க்க பார்க்க அந்த அதுக்கு அவங்கள ஓரளவுக்கு ரீட் பண்ணிடுது. இவங்களுக்கு என்ன மாதிரி கண்டென்ட் பிடிக்குதுன்னு. ஸோ ஆமா. நீங்க பார்த்தீங்கன்னாக்கா அதே போயிட்டே இருக்குது. அன்னைக்கு கூட பாருங்க, ஒரு சிம்பிள் என்னதுனாக்கா ஒருத்தர்கிட்ட இந்த ராசி பலன் பத்தி ஒருத்தருக்கு வந்துட்டு இது செய்ய சொல்லியிருந்தாங்க. அது அவங்க பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு பேக்கேஜ் மாதிரி செய்யலாமே. ஓகே. அதை பத்தி கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்தேன். நமக்கு தான் ஃபோன் இங்க நம்ம என்ன பேசணுமோ கேட்டுக்கிட்டே இருக்குமே. கொஞ்ச நேரம் சென்று டிக்டாக் திறந்தோன்னே எனக்கு ராசியோட பத்தியா வந்துகிட்டே இருக்கு. ஆ. ஸோ அந்த 5லேருந்து 10 நிமிஷம் பேசுனதே அந்த அவ்வளோ நேரம் கேட்டு அது அப்படி வருதுன்றப்ப, அவங்க டெய்லி அவங்க கூடயே இருக்கிற அந்த ஃபோன் அப்போ அவங்க என்ன நான் இது பண்ணா கேட்கும் அது. ஸோ ம். அவங்க ரொம்ப என்ன மாரி கன்டென்ட் பார்க்குறாங்க, என்ன மாரி இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு இருக்கு, என்ன மாரி பிஹேவியர்ன்னு தெரிஞ்சுக்கிட்டு, அவங்களுக்கு அந்த கன்டென்ட் குடுக்க குடுக்க அவங்க அப்படியே போய்க்கிட்டே இருக்காங்க. அப்ப நீங்க பார்த்தீங்கன்னாக்கா, இந்தியர்களுக்கு TikTok ரொம்ப ரொம்ப நெருக்கமாயிடுச்சு. ஆமா. ஆனா அதே TikTok சீனர்கள்கிட்ட ரொம்ப குறைஞ்சிட்டு வந்துருச்சு. ஆமா. சீனர்கள் பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க TikTokல இல்ல உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். ரொம்ப குறைஞ்சுட்டாங்க. அவங்க ரெட் நோட்ல இருக்காங்க. ஆமா. There's a new platform, right? எஸ். அது ஆக்சுவலி ரொம்ப நாளா இருக்குது. அத அவங்க யுட்டிலைஸ் பண்ணல. ஷா ஹோங் ஓகே. ஷோன்னு சொல்லிட்டு. ஓகே. பட் ரீசனா வந்துட்டு அவங்களோட மோஸ்ட் ஆஃப் த கன்டென்ட் வந்து அதுல தான் போட ஆரம்பிச்சுட்டாங்க. ரெட் நோட். ஏன்னா மார்க்கெட்டிங் செய்றப்ப அந்த ரெட் நோட் செய்வியான்னு கேட்பானுங்க. நமக்கு மென்ட்ரின்னு வராதா? ஆமா. ஸோ அப்ப அப்ப அதுக்காகவே சரி ஓகே. ஏதாவது ஒரு பிளான் பண்ணுவோம்னு. அப்ப பார்த்தாக்கா தே ஆர் டூயிங் பிசினஸ் தேர். அப்ப இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இப்ப இருக்கிறது வந்துட்டு இதுவும் பைடான்ஸ் சைனாலேருந்து வந்தா கூட நமக்கு வந்து அது ரொம்ப நெருக்கமா இருக்கு. ம். அண்ட் தென் இது ரொம்ப ஈஸியா இருக்கு ஆளுங்க பாய்க்கிறதுக்கு. நீங்க பாருங்க, நான் வந்துட்டு ஒரு கேமரா செட்டப் பண்ணணும், வீடியோ எடுக்கிறதுக்கு அது செய்யணும். இப்ப அதெல்லாம் இல்ல. எடுத்துட்டு ஒரு கேமரா நீங்க செய்யப்ப அதுவே நம்மள அழகா காட்டுது. அதுவே நம்மள வந்துட்டு முகம் மலர்ச்சியா அழகா இருக்கிறப்ப அந்த கேமரா ஃபியர் இல்லாம போயிருச்சு எல்லாருக்குமே. ஆமா. அப்ப ஆமா. அவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ஈஸியா இருக்கு. அண்ட் தென் Facebook மாதிரி ரொம்ப கஷ்டப்படுத்தல அவங்கள ஆளுங்கள வந்துட்டு வீடியோ செய்றதுக்கு.
ஆமா. Facebookல நீங்க பார்த்தீங்கன்னாக்கா, இந்த வீடியோக்கு அப்லோட் பண்றதுக்கு இப்படி செய்யணும், அப்படி செய்யணும். தனியா நெறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். ரொம்ப கைட்லைன்ஸ் இருக்கு த்ரூ எக்ஸாக்ட்லி. Facebook. எஸ். ஒரு அட்வர்டைஸ்மென்ட் பண்ண போறீங்கன்னா, டைம் வேற எடுத்துரும். ஆமா. அது என்ன கிளாஸ் இருக்கு அதெல்லாம் பார்த்துட்டு முடியுமா, முடியாதா? இது வந்துட்டு கேம்பிளிங்கா? அதுன்னு நெறைய செக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ரொம்ப ரொம்ப செக் TikTok கரெக்ட். TikTokல இருக்கு. இல்லன்னு இல்ல. ஆனா அந்த அந்த விஷயத்த அவங்களே அங்க செஞ்சுக்கிட்டு நம்மகிட்ட அந்த அளவுக்கு அந்த பிரஷர் அவங்க குடுக்காத வாசி, ரொம்ப ஈஸியா இருக்கு. அப்ப நமக்கு வந்துட்டு ஓகே எடுத்தோனே செய்றதுக்கு எப்படி Lazada, Shopee இருக்கிறப்ப, Shopeeல தான் நெறைய பேர் விக்க ஆரம்பிச்சாங்க. ஏன்னாக்கா Lazadaக்கு விக்க போறோம்னா, யூ நீட் டூ ஹேவ் 2 டிஃபரண்ட் ஆப்ஸ். ஆமா. ஒண்ணு செல்லர், ஒண்ணு பையர். ஆனா எஸ். Shopee என்ன பண்ணான்னா, நீங்க பையரா இருந்தே டக்குனு செல்லரா மாறிடலான்னு. ஆமா. தே சிம்ப்ளிஃபைட் தி ஆப். எக்ஸாக்ட்லி. அப்ப அந்த மாதிரி தான் TikTok அவங்களுக்கு இருக்கு. ஸோ நான் TikTok வீடியோ பார்த்துக்கிட்டே இருக்கேன். திடீர்னு பார்த்தா ஒருத்தர் வீடியோ போடுறாரு, எல்லோ பேக்குன்றாரு. போய் பார்த்தாக்கா நாங்க இம்மீடியட்டா வாங்க முடியுது. அவங்க எவ்ளோ சொல்யூஷன் குடுத்தாங்க பாருங்க உங்களுக்கு. ஆமா. ஆக்சுவலி இம்ப்ரெசிவ், வெரி இம்ப்ரெசிவ் வித் TikTok. அவங்களோட மெக்கானிசம் ரொம்ப வெரி பிரில்லியன்ட்லி கிராஃப்டட். எஸ்பெஷலி அந்த yellow பேக். ஒரு வீடியோல இருந்து ஸ்ட்ரெயிட் டு செக் அவுட். கரெக்ட். From the video you watch, you proceed straight to check out. இது வந்து இந்த மெக்கானிசம் didn't exist, previously. இப்போ ஷாப்பியா கூட பாத்தீங்கன்னா நீ கார்ட்ல ஆட் பண்ணி தான் நீங்க செக் அவுட் பண்ண முடியும். And then in fact, Facebook or marketplace where you deal with people first and all, அப்பதான் the whole process happen. But TikTok, அவங்க ஒரு வீடியோ கேம்பெயின்ல they made it. இது என்ன மாடியூல் மாதிரி தெரியுமா இருக்கு? ஞாபகம் இருக்கா? முன்ன வந்து நம்ம அங்க ஸ்மார்ட் ஷாப்னு ஒண்ணு இருக்கும். ஆமா. நம்ம டிவில டிவிடிகா. பார்த்துட்டு ஃபோன் பண்ணிட்டு வாங்கிடலாம். டிவிடிகா. டிவிடிகா ஸ்மார்ட் ஷாப் செய்வாங்க. ஐ டோன்ட் நோ இப்போ இன்னும் இருக்கா இல்லையா அந்த மாதிரிலாம் இருக்கா தெரியல இப்ப. அந்த மெக்கானிசம் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி இந்த yellow bag during the life. அது எவ்வளோ ஒரு ஒரு எவ்வளோ டிஃபிகல்ட்டான ஒரு மெக்கானிசம், பட் ஸ்டில் எக்ஸிக்யூட்டட் இட் வெரி பிரில்லியன்ட்லி. செக் அவுட் கரெக்ட். இம்மீடியட்லி when you're live. And then on the same time அவங்களோட பிளாட்ஃபார்ம்ல they update your inventory very well. இப்போ நீங்க லைஃப்ல செஞ்சுட்டு இருக்கேன் நிறைய ஜாம வித்துட்டு இருப்போம். But TikTok manages your inventory with their internal AI system. Internal AI system வச்சு அவங்க inventory எல்லாம் மேனேஜ் பண்ணி they make the seller's life very easy. கரெக்ட். கரெக்ட். அக்ரி. இ-காமர்ஸ் மாதிரி கிடையாது. Like your Shopee and your Lazada is a bit difficult. உங்களோட inventory you have to manage. அதேதான். அவங்க ரொம்ப சிம்ப்ளிஃபை பண்ண வாசி எல்லாருக்குமே ஈஸி ஆயிருச்சு. யார் என்ன Yes. பண்ணலாம். ஆமா. நிறைய சிறு தொழில்ங்க வந்து இப்போ நீங்க லைஃப்லாம் பாத்தீங்கன்னா, நான் வந்து சம்டைம்ஸ் நைட் டைம்ல ரொம்ப லைஃப் பார்ப்பேன். சும்மா உட்காந்து பார்த்துட்டு இருப்பேன் என்னென்ன செய்யறாங்கன்னு. சில பர்கர் கடைங்களை வந்து சும்மா ஒரு கேமரா போட்டு விட்டு அவங்க ஷாப்ல லைஃப் தட்டி விட்டுருவாங்க. அந்த டைம்ல வந்து அவர் பர்கர் பிடிச்சி பார்த்துட்டு இருப்பாரு. லெஃப்ட் அண்ட் ரைட்ல இல் பி குக்கிங் காமெண்ட் வந்து இருக்கும். ஆமா. கடாடி மாதிரி ஐயோ த்ரீங்கின் நமக்காண்டா த்ரீங்கின் நமக்காண்டா. ஏன்னா when he does the life, மொத்த அல்கோரிதம் என்ன செய்யும், அந்த ஏரியால இருக்கிறவங்களுக்கு தான் புஷ் பண்ணும். ஆமா. They distribute your algorithm first based on your geolocation. கரெக்ட். அப்புறம் based on FIP. ஸோ ஜியோலொகேஷன்ல வந்து இப்போ சும்மா உதாரணத்துக்கு நீங்க வந்து ஜெஸ்ட் செராஸ் நீங்க வந்து திடீர்னு வந்து அங்க அங்க பர்கர் லைஃப் செய்றீங்கன்னா வந்து மிட் நைட்ல வந்து எல்லாருக்கும் கிரேவிங் வரும் சாப்பிடுறதுக்கு. அவரு புத்திசாலி அந்த டைம்ல தான் லைஃப் செய்யறாரு. ஆமா. எல்லாமே திடீர்னு பசி வர்ற டைம் அது. நம்ம வந்து என்ன சொல்லுவோம், ஓகே கிடையாதுமான்னு கச்சராஸ் கிட்ட இருந்தாலே the option to go is definitely him. நம்ம பார்த்துட்டோமே அவர் எப்படி செய்யறது. கரெக்ட். And some they in fact they take orders online live. லைஃபா செஞ்சுட்டு இருக்கும்போது கூட அவங்க ஆன்லைன் ஆர்டர்ஸ் எடுத்துருப்பாங்க. ஆமா. நான் And நான் சொல்லுங்க. பார்த்திருக்கேன் அது. நீங்க சொல்லுங்க, But சொல்லுங்க. yes, so this is one of the social medias that இப்போ வந்து சிறு தொழில்ங்க வந்து நீங்க leverage பண்ணப்போ நீங்க வந்து சாப்பாடு கடை வைக்கிறீங்களோ இல்ல பூக்கடை இருக்கும் உங்களுக்கு, ஜஸ்ட் ஸ்மால் பிசினஸ், டிக்டாக் செய்யுங்க, டிக்டாக் லைவ் பாருங்க, எல்லாம் ஃப்ரீ தான். ஆக்சுவலி நிறைய பேர் நினைக்கிறாங்க எல்லாம் வந்து நான் காசு செலவு பண்ணி தான் அவ்வளவு புஷ் பண்ணுவோம். இடையில ஐ ஸ்போக் ஒன் லேடி who has a shop near my house. நான் கேட்டேன் அவங்க ஏன் கடைங்க டிக்டாக்லாம் சேர்ந்து கடை எங்க ஏரியால நீங்க ஒண்டிதான் பூ கடை, ம். நாங்க இருக்கிற இடத்துல வந்து நிறைய இந்தியன்ஸ் இருக்காங்க, யாருக்குமே தெரியலக்கா நீங்க சம்டைம்ஸ் பூலாம் விற்கிறீங்க, சாமி ஜாமான் டிக்டாக் செய்யுங்க, டிக்டாக் லைவ் பண்ணுங்க, இல்லைன்னா வீடியோ பண்ணுங்க. இதெல்லாம் யாரையா பார்க்க போறா. ரெண்டாவது வந்து நான் எவ்வளவு காசுலாம் செலவு பண்ணோம் லைஃப்க்கு. யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட், பிளாட்ஃபார்ம் வந்து இஸ் ஃப்ரீ. இது ஒரு ஃப்ரீ பிளாட்ஃபார்ம். கரெக்ட். நீங்க லைஃப்ல போறது yellow பேக் செக் அவுட் பண்ற எல்லாமே ஃப்ரீ. அவங்க எங்க காசு கேட்பாங்க உங்ககிட்ட, நீங்க ப்ராடக்ட் வித்த விட வந்து they take a certain commission. கரெக்ட். அது எல்லா இ-காமர்ஸ் சைட்லயும் இருக்கு. நான் டிக்டாக் மட்டும் கிடையாது, எல்லா இ-காமர்ஸ் சைட்லயும் கமிஷன் எடுப்பாங்க. ஆமா. ஸோ
this is one thing that many people don't understand. The TikTok, Facebook, and Instagram, எல்லாமே is actually free. It's not something that people actually pay to go and use. ரொம்ப ரொம்ப சரியான வார்த்தை. ஏன்னா ஃப்ரீயா இருக்கிறப்ப அது யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். அது ஆமா, இல்லைனாக்கா அதுக்கப்புறம் நம்ம இருந்தப்பயே நான் பாய்ச்சிருக்கலாமேன்னு நம்ம யோசிக்க கூடாது. ஆமா. இதெல்லாம் வந்து ரொம்ப யாரு நல்லா லெவரேஜ் பண்ணாங்கன்னா, டியூரிங் கோவிட் டைம்ல நீங்க பாத்தீங்கன்னா, TikTok அப்பதான் ரொம்ப சாரி ஃபார் தட். TikTok டியூரிங் கோவிட் டைம்ல தான் ரொம்ப ஒரு பெரிய ஹிட் ஆனுச்சு. நீங்க பாத்தீங்கன்னா லைக் சுகு பவித்ரா இவங்க வந்து TikTok பாய்ஸ்லாம் ரொம்ப ஃபேமஸ் ஆனாங்க. ஆமா. YouTubeல அவங்களோட வீடியோ எந்த அளவுக்கு ஆமா. போனுச்சு. 2வது வந்து மலேசியாவோட பிக்கஸ்ட் TikTok ஸ்டார் நம்ம பாஸ் ஜேம்ஸ். அவர் தான் கடந்த 3 வருஷமா செலிபிரிட்டி TikTok தர்பஸ்தா டினேஷன் கொடுத்துருக்காங்க அவார்ட் அவருக்கு. வாவ்! He also leveraged a lot of business to TikTok. TikTok மூலியமா தான் புஷ் பண்ணாரு பிசினஸ. ஆனா ஒண்ணு அவர் கடை பத்தி ஒண்ணுமே பேச மாட்டாரு. அவருக்கு காமெடி வீடியோ தான் போடுவாரு தவிர he doesn't really do any sales pitching, you know. Yeah. So as a small business, இப்போ ஒரு சிறு தொழிலா இருந்தாலும் சரி, ஒரு ஒரு மீடியம் என்டர்பிரைஸ் இருந்தாலும் சரி, பிக் பிசினஸ், இவங்க காமனா பண்ற மிஸ்டேக் என்ன மிஸ்டர் மதன் சோஷியல் மீடியாவுக்கு போகும்போது? ஓகே. அது நார்மலா நம்ம ஒண்ணு சொல்லுவோம். ஆழம் தெரியாம கால விடக்கூடாதுன்னு. ஆமா, ஸோ அது எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஆ கொஞ்சமாச்சும் நம்ம வந்து ஒரு 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 ரிசர்ச் இல்லாட்டினாக்கா ஒரு ஒரு விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த பிளாட்ஃபார்ம் என்னத்துக்கு அப்படின்றதுக்கு. ஓகே, தட் மீன்ஸ் Facebook, Insta, TikTok இது ரொம்ப நம்ம அடிக்கடி பார்ப்போம். அதுக்கு பதிலா அங்க X இருக்கு விச் இஸ் Twitter. ஓகே, Facebookோட கம்பெனில பேரண்ட் கம்பெனில இன்னொன்னு த்ரெட்ன்னு ஒண்ணு இருக்கு. ஆமா, So, த்ரெட்ஸ், இந்த மாதிரி நிறைய இருக்கு. என்னோட கஸ்டமர் எதுல இருக்காங்கன்னு எனக்கு தெரியணும். ஆமா, 2வது எந்த மாரி நான் போஸ்ட் போடுறேன்னா, எது என் கஸ்டமருக்கு போய் சேரும்ன்றது எனக்கு தெரியணும். இத தெரியாம என்ன பண்றேன்னா, ம், நான் ஒண்ணு செஞ்சு போட்டுக்கிட்டே இருக்கேன். அதுக்கப்புறம் நானே சொல்றேன், எனக்கு கஸ்டமர் அங்க வர்றதே இல்ல. ம், எனக்கு லீட்ஸே கிடைக்க மாட்டுது. எனக்கு ஆளே வரமாட்றாங்க அப்படின்னு. அப்ப ஓகே, அப்ப என்ன தப்புனாக்கா, நான் அங்க ஆராயல. ஐ மீன் ரிசர்ச் ப்ராப்பரா ம், பண்ணல நானு. 2வது அந்த அட்வர்டைஸ்மென்ட் பூஸ்ட் பண்றது இதெல்லாமே வந்துட்டு எப்படின்னு பண்றதுன்னு தெரியாம போயிட்டு தேவையில்லாம காச போட்டு அங்க இறக்கிறது. Advertisement is very important. You have to boost certain posts, but yet you must know how to boost, how to post and so on. இப்ப நீங்க பார்த்தீங்கன்னாக்கா, பூஸ்ட் பண்றப்ப, அங்க நமக்கே நம்ம போடுறப்ப அங்க டெமோகிராஃபிக் கேட்கும். யார டார்கெட் பண்றீங்க? ஆமா, ஆமா, எதுக்காக டார்கெட் டெமோக்ராட், பண்றீங்க? இது நம்ம ம், போடுறதில்ல. 3வது விஷயம் பிஹேவியர கேட்கும். என்ன ஆமா, மாரி இன்ட்ரெஸ்ட் இருக்காங்கன்னு கேட்கும். ஸோ அப்ப நமக்கு தெரியணும் நம்ம எந்த கேட்டகரியில போயிட்டு இருக்கணும்னு. நம்ம ஆமா, எந்த இண்டஸ்ட்ரியில இருக்கணும்னு நமக்கு தெரியணும். அப்பதான் எக்ஸாக்ட்லி, நம்ம அவங்கள போய் டார்கெட் பண்ண போறோம். 3வது விஷயம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, பிராண்ட். ஸோ ம். நம்ம ஒரு வீடியோ எல்லாமே செய்வோம், கன்டென்ட்லாம் செய்வோம். ஆனா செஞ்சுகிட்டு இருக்க வீடியோ, கன்டென்ட் எல்லாமே நம்ம பெர்சனல்ல போய் போட்டுக்கிட்டு இருப்போம். எஸ், எஸ். கரெக்ட், கரெக்ட், கரெக்ட். நம்ம இது காமனான பிராண்ட் ஒரு மிஸ்டேக். ஆமா. ஸோ நம்ம ஒரு பிராண்ட நம்ம அங்க உருவாக்க மறந்துருவோம். நம்மளோட இதிலயே போட்டுக்கிட்டே இருப்போம். ம், அப்புறம் திடீர்னு அந்த பிராண்ட உருவாக்குற டைம்ல அவங்களுக்கு அந்த பிராண்ட போய் சேர்க்கறதுக்கு டைம் எடுக்க ஆரம்பிக்குது. ம். 2வது விஷயம் என்னதுன்னாக்கா, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இந்த கைட்லைன்ஸ்லாம் சரியா ஃபாலோ பண்ணாதவாசி ஸ்ட்ரைக் வாங்குறது. ஆமா, இது நான் ரொம்ப பார்க்குறது. ஏன்னாக்கா திடீர்னு அடிப்பாங்க. ஏன்னா எனக்கு பேஜ்ல வார்னிங் குடுத்துட்டேன் அப்டின்னுவாங்க. ஏன்னா நம்ம படிச்சு படிச்சு சொல்லுவோம். TikTokனாக்கா ஹேண்ட்ஃபோன் நம்பர்ஸ், கான்டாக்ட் டீட்டெயில்ஸ்லாம் போடக்கூடாது அப்டின்னு சொல்லுவோம். ஆனா இல்ல நான் செஞ்சப்ப பிரச்சனை இல்லைன்னுவாங்க. ஆமா. முன்ன உங்களுக்கு அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாட்டாங்க. தட் கைட்லைன்ஸ் கான்ஸ்டன்ட்லி சேஞ்சஸ். எஸ். அவங்கள அவங்க அவங்களும் பிசினஸ் தானே செய்றாங்க TikTokம். அவங்க ஆமா. உங்களுக்கு குறைவான ஃபாலோவர் இருக்கிறப்ப கண்டுக்கல. உங்களுக்கு இப்ப நல்ல ம். வியூஸ் வருது. இவரு யாரு இவரு? பயங்கரமா செய்றாரு. ஆமா. ஆமா, நீங்க கான்டாக்ட் போடக்கூடாது. நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ட்டு அப்புறம் அவர் கண்டிப்பா ஸ்ட்ரைக் குடுக்க தான் செய்வாரு. எக்ஸாக்ட்லி. 3 ஸ்ட்ரைக் வந்தாக்கா நீங்க கஷ்டப்பட்டு உருவாக்குன ஒரு பேஜ் அப்படியே போயிருது. அப்ப என்ன மாரி ஆக்ஷன் எடுக்கணும்? என்ன நான் செய்யணும்ன்றத என்ன கேட்டீங்கன்னாக்கா, நான் சொன்ன மாதிரி தான். ஒரு பேசிக் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணலாம். ம். நெறைய ஃப்ரீ கிளாஸஸ் இருக்கு. தேர் ஆர் சம் பெய்ட் கிளாஸஸ். என்ன கேட்டீங்கன்னாக்கா, ஃப்ரீ கிளாஸ் பொறுத்து இப்ப HRDCக்குல நெறைய கிளாஸஸ் செஞ்சாங்க பாருங்க. ஸோ அந்த ம். மாரி போகலாம்.
கீழ கூட ஃபண்ட் குடுக்குறாங்க. அது மாரி கிளாஸஸ் அட்டெண்ட் பண்ண. சே 3000 வொர்த் உள்ள கிளாஸ் வந்துட்டு தே ஆர் கிவிங் இட் ஃபார் ஒன்லி 900 ரிங்கேட் அந்த மாரி கூட இருக்கு. கரெக்ட். அத தவிர HRDCல வந்துட்டு கவர்ன்மென்ட் ஃபண்ட் எடுத்துட்டு ஃப்ரீயாவே நெறைய கிளாஸ் செய்றாங்க. ஆமா. அப்படி இல்லன்னா நீங்க பெய்ட் கிளாஸ் கூட போங்கன்னு தான் என்னோட சஜஷன் நான் சொல்லுவேன். இயர்லி ஒன்ஸ் we also have the நேஷனல் ட்ரெய்னிங் வீக். ஒரு மந்த்க்கு ஓடும் அது. ஆமா. அதுல வந்து எவ்வளவு கிளாஸஸ் இருக்கு சோஷியல் மீடியா யூஸ் பத்தி, டிக்டாக் யூஸ் பத்தி. இது வந்து classes that are worth up to 600, 900 ringgit is given free by the government, subsidized and given free by the government எஸ். under the banner of the National Training Week. ஆனா இது எக்ஸிக்யூட் பண்ண மாட்டாங்க, யூஸ் பண்ண மாட்டாங்க. பிகாஸ் நானும் வந்து ஐ நோட்டீஸ் ஒரு காமன் பேட்டர்ன். என்ன ஒரு காமன் பேட்டர்ன்னா, பிகாஸ் நான் ஐ டீல் வித் கஸ்டமர்ஸ் ஃபார் சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட். போய் போய் when we sit down we talk, they don't even have a page. அந்த பேஜ் இருக்காது, ஃபேஸ்புக் பிசினஸ் பேஜ் இருக்காது. அவங்கள டே டு டே ஆக்டிவிட்டி எங்க போஸ்ட் பண்ணுவாங்களா, பர்சனல்ல போஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து வெறும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் பார்க்க முடியும். அவங்க ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா வெறும் 120 பேர், 110 பேர் தான் இருக்கும். கரெக்ட். ஆனா அவங்க கேட்பாங்க, இல்லையா நான் டெய்லி தான் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன், இந்த மாதிரி யாருமே ஒண்ணுமே கேட்டது இல்ல, யாருமே ஒண்ணுமே சொன்னது இல்ல, நீங்க மட்டும் எப்படி சொல்றீங்க, நான் என்கிட்ட கொடுங்க, நான் மேனேஜ் பண்ணி இன்க்ரீஸ் யுவர் சேல்ஸ், நீங்க எப்படி, ஹவு டு யூ கான்ஃபிடென்ட்லி சே யூ கேன் டூ இட் அண்ட் ஆல் தட். ஸோ ஐ வில் கம் பேக் டு திஸ் அண்ட் ஆஸ்க், நீங்க எப்படி கன்வின்ஸ் பண்ணீங்க ஒரு எஸ்எம்இ ஓனர் வந்து சோஷியல் மீடியா வந்து இன்வெஸ்ட்மெண்ட், நாட் எக்ஸ்பென்சிவ். இது வந்து ஒரு செலவு கிடையாது, இது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். நீங்க எப்படி கன்வின்ஸ் பண்ணுவீங்க ஒரு கஸ்டமரை? என்ன கேக்குறீங்க? ஆமா. ஓகே. இப்ப நீங்க பார்த்தீங்கன்னாக்கா, ஃபர்ஸ்ட்டு இந்த சோஷியல் மீடியால வந்துட்டு என்ன பண்ணணும்னாக்கா, நான் ரொம்ப ப்ரொஃபைல் வந்துட்டு எனக்கு வர்றப்ப எனக்கு ரிக்வெஸ்ட் வரும். ம். ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் ஈவன் கனெக்ஷன் த்ரூ LinkedIn வந்தாக்கா, ம். LinkedInல யாருன்னு நான் ப்ரொஃபைல் பிக்சர் பார்ப்பேன் நானு. ம். அவங்க என்ன பேக்ரவுண்ட் பார்த்த பிறகு தான் நான் கனெக்ஷன் அப்ரூவ் பண்ணுவேன். ஓகே. ஏன்னா அது ப்ரொஃபஷனலோட 100% ஐ நீட் டு நோ ஹூ ஆம் ஐ கனெக்டட் வித். கரெக்ட், கரெக்ட். Facebookல அதே மாதிரி நீங்க வந்து என்னோட ஃப்ரெண்ட் ஆக போறீங்க. அதாவது எனக்கு வந்துட்டு ஒரு டிஜிட்டல் ஃப்ரெண்ட் ஆக போறீங்க. ஒரு விர்ச்சுவல் ஃப்ரெண்ட் ஆக போறீங்க. ம். எனக்கு அட்லீஸ்ட் நீங்க ஒரு ஃபோட்டோ போட்டிருக்கணும். ஆமா. நீங்க யாருன்னு எனக்கு தெரியணும். தெரியல, நீங்க ரிக்வெஸ்ட் பண்ணுவீங்க. நான் போய் ப்ரொஃபைல தட்டி பார்த்தேன்னா, லாக்ட் ப்ரொஃபைல்னு ஒண்ணு இருக்கும். ஆமா. அப்ப ஆட்டோமேட்டிக்கலி எனக்கு உங்கள தெரியாதப்ப நான் உங்கள அக்செப்ட் பண்ண முடியாது. ஆமா. அதே மாதிரி அப்ப நான் ஏதாவது ஒரு என் கஸ்டமர போய் நான் அப்ரோச் பண்ணி இந்த மாதிரி செய்ய போறேன்னா, ஐ ஹேவ் டு மேக் ஷூர் தட் என்னோட பேஜோட விசிபிலிட்டி வந்துட்டு பிரைவேட்ல இருக்கக்கூடாதுன்னு நான் பார்ப்பேன். ஆமா. பிரைவேட்ல வச்சேன்னா என்னதான் கண்டென்ட் செஞ்சாலும் இப்ப யாருக்குமே சேராது. ஆமா. இன்னொன்னு என்ன பண்ணுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஒன்லின்னு போட்டு வச்சுருவாங்க. எக்ஸாக்ட்லி. எஸ். ஸோ அப்போ ஃப்ரெண்ட்ஸ்குள்ள தான் போகும். நம்ம எடுத்து ஒண்ணு ஷேர் பண்ணி பார்ப்போம், போய் சேராது. ஏன் நான் உங்க கன்டென்ட் போய் சேரவே மாட்டேதுன்னு பார்த்தாக்கா, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒன்லில இருக்கும். ஸோ ஆமா. இந்த மாதிரி விஷயங்கள தவிர்க்கணும். தட் மீன்ஸ் நான் ஒருத்தர போய் அப்ரோச் பண்ண போறேன்னாக்கா, என்னோட சைட்ல இது எல்லாமே ரெடியா இருக்கணும். ம். 3வது விஷயம் என்ன பண்ணுவேன்னாக்கா, அந்த கன்டென்ட் போடுறது வந்துட்டு எந்த அளவுக்கு வந்துட்டு அது அவங்கள ஈர்க்குன்றது நான் பார்ப்பேன் நானு. இப்ப நம்ம ஓகே. பாருங்க, டிவில நம்ம அட்வர்டைஸ்மென்ட் பார்ப்போம். ம். வித்தின் 15 செகண்ட்ல அட்வர்டைஸ்மென்ட் முடிச்சிடுறாங்க. ஆமா. ஸோ அப்ப அந்த மாதிரி அவங்களுக்கு வந்துட்டு நம்ம எப்படி யோசிக்கணும்னாக்கா, இந்த எலவேட்டர் பிட்ச் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு லிஃப்ட்டுக்குள்ள பூந்து அந்த 5 நிமிஷத்துல வந்துட்டு ஒரு ப்ராடக்ட்ட நீங்க விக்கிற மாரி நம்ம யோசிக்கணும்னாக்கா, அந்த கிடைச்ச வாய்ப்புல வந்துட்டு எவ்வளோ சீக்கிரம் நான் என்னோட கன்டென்ட் வந்துட்டு என் கஸ்டமருக்கு புரிய வைக்கணும். அப்படின்னா, ஒரு கஸ்டமர் என் பேஜ்ல பூந்ததோடயே அபௌட் அஸ் கரெக்ட்டா இருக்கணும். என்ன ம். கம்பெனி, என்ன பிராண்ட், என்ன செய்றாங்கன்னு இந்த டீட்டெயில் கொஞ்சமாச்சும் என்னோட பயோல அங்க போட்டிருக்கணும் நானு. ஆமா. தி ஃபர்ஸ்ட் 15 செகண்ட்ஸ் அவங்க கிளான்ஸ் பண்ணாங்க உங்க பேஜ. நீங்க என்ன பண்றீங்கன்னு தெரிஞ்சிரும். கரெக்ட். ம். ஏன்னா, அவங்களுக்கு வந்து ரொம்ப டைம் இல்ல. வந்துட்டு பார்த்துட்டு போறதுக்கு கேப்ல, "ஏய் நல்லா இருந்துச்சு கன்டென்ட்" போய் பார்க்க போனாக்கா, அங்க ஒண்ணுமே இல்லன்னா, ஒண்ணும் இல்லன்ட்டு போயிருவாங்க. ஏன்னா வந்த ஆமா. லீட வந்துட்டு நான் வேணான்னு தடுக்கிற மாரி ஆயிடுச்சு. எக்ஸாக்ட்லி. அதே நான் கொஞ்சம் டீட்டெயில் அங்க போட்டிருந்தேன்னாக்கா, இதெல்லாம் நான் செய்றேன், இப்படி செய்றேன், நான் அடுத்தது என்ன எக்ஸ்பெக்ட் பண்றேன். அண்ட் தென் உங்களோட சக்சஸ் ஸ்டோரி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நீங்க போட்டிருந்தா கூட, நல்லா இருக்கே. அண்ட் தென் தி பெஸ்ட் பார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அ Facebookல ஃபீச்சர்ட்ன்னு இருக்கும். நம்மளோட Instagramல வந்து ஹைலைட்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கும் ஸ்டோரியோட. ஆமா. எஸ். ஹைலைட்ஸ்ல நீங்க செஞ்ச சக்சஸ் ஸ்டோரி எல்லாம் நீங்க ஹைலைட்ஸ்ல போட்டு வச்சுக்கலாம். ஆமா. பிராண்ட் பிரகாரம் பிரிச்சு, நீங்க ஒரு ஸ்டோரிய போட்டு அந்த பிராண்ட் பிரகாரம் போட்டீங்கன்னாக்கா, நான் திடீர்னு உங்க ப்ரொஃபைல் போய் பார்க்குறப்ப, ஏய்! மைடின்க்கு என்னமோ பண்ணியிருக்காங்க போல இருக்கே. ஆமா. ஏய்! பெரிய பிராண்ட் ஆச்சே. நான் போய் பார்ப்பேனா இல்லையா? நெஸ்காஃபியோ, மேகியோ, இல்ல நான் பெரிய பிராண்ட் செய்யல. நான் சின்ன பிராண்ட் பரவால்ல போடுங்க. எனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் போய் பார்க்கறதுக்காங்க. அதனால ஹைலைட்ஸ் ரொம்ப பேர் வந்துட்டு இப்ப எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த
ஈவன் சில பேர் இந்த ஸ்கில் ஒர்க்கர் இருப்பாங்க. அவங்கலாம் ஆமா. வந்துட்டு ப்ரோடாக்ட் இல்ல. அவங்களுக்கு வந்து ஸ்கில்ஸ் தான். அப்ப அந்த ஸ்கில்ஸ் செஞ்சு முடிஞ்ச சக்சஸ் ஸ்டோரிய வந்துட்டு அந்த வீடியோலாம் எடுத்து, இல்ல ஃபோட்டோஸ்லாம் எடுத்து கூட அவங்க ஸ்டோரியில அவங்க போட்டுட்டு ஹைலைட் பண்ணி வச்சுட்டாலே போதும். எக்ஸாக்ட்லி. இன்னைக்குள்ள ப்ராஜெக்ட், மை மை ஃபர்ஸ்ட் 10,000 வொர்த் ஆஃப் ப்ராஜெக்ட்ன்னு ஒரு பிளான் வச்சிருந்தாங்கனாக்கா, ஸ்டோரியில போயிட்டு அங்க அவ்வளோ நீட்டுக்கு போட முடியாது. ஆமா. 10K ப்ராஜெக்ட்ன்னு போட்டாலே போதும். என்ன இது 10K ப்ராஜெக்ட்? போய் பார்த்தா, ஓ! நல்லா இருக்கே! இதெல்லாம் வந்து ஆளுங்கள இன்ஸ்டிகேட் பண்ணணும் போய் பார்க்க. இப்ப தொடர்ந்து என்ன இருக்கு அங்கன்னு. பட் இதெல்லாமே நாங்க செய்யலன்னா, நான் எப்படி ஒருத்தர்ட்ட போயிட்டு நான் சொல்லப் போறேன், நான் இவ்ளோ செஞ்சிருக்கேன்னு. ஏன்னா, அவருக்கு என்ன 100% தெரியாது. நீ யாருன்னு தான் பார்ப்பாரு. ஆமா. அப்ப என்ன பார்க்கறதுக்கு முன்ன என்னோட ப்ரொஃபைல் தான் நான் நார்மலா என் கஸ்டமருக்கு என் கம்பெனி ப்ரொஃபைல் தான் குடுப்பேன். ம். இவ்ளோ செஞ்சிருக்கேன், இவ்ளோ சாதிச்சிருக்கேன், இவ்ளோ கிழிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி குடுத்ததுக்கு அப்புறம் அவங்க பார்த்த பிறகு தான் அவங்களுக்கு கொஞ்சமாச்சும் கன்வின்ஸ் ஆகும் என்கூட பேசலாமா வேணாமான்னு. இப்ப Facebookல என்னோட ப்ரொஃபைலையும் பார்க்கல, எதுவுமே பார்க்கலன்னா, என்ன இதுக்கு வந்துட்டு லைக் என்ன ரைட்ஸ் இருக்கு? நான் வந்து அவர போயிட்டு கன்வின்ஸ் பண்ண முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கும் அங்க இல்லையே. ஏன்னா, அவருக்கு ஒரு நம்பிக்கை கூட வராது என் மேல. ஒண்ணுமே இல்ல. வருஷம் வருஷம் ப்ராஜெக்ட் செய்றீங்கன்னு சொல்றாங்க, இத சொல்றாங்க. அப்பப்போ ஃபோன் அடிச்சு கேட்கறாங்க. ப்ரொஃபைல் பார்த்தாக்கா ஒண்ணுமே இல்ல. அப்புறம் எப்படி எந்த நம்பிக்கையில அவங்க வருவாங்க? எக்ஸாக்ட்லி. அப்ப யா. இது ரொம்ப முக்கியம். அடுத்தது கடைசியா என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அட்ரஸ். ம். அதாவது சிடிஏன்னு சொல்லுமே, கால் டூ ஆக்ஷன். நான் எஸ். டீட்டெயில் எல்லாமே குடுத்துட்டேன். அதன் பிறகு அ சிறு தொழில் செய்றவங்க, இப்ப வியாபாரம் செய்றவங்க, பிரமிஸ் இருக்கிறவங்க அட்ரஸ் குடுத்தே ஆகணும். ஆமா. பிரமிஸ் இல்ல, நான் வந்து வொர்க் ஃப்ரம் ஹோம் அந்த மாரினாக்கா, கண்டிப்பா WhatsApp நம்பர் இல்லாட்டி கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் குடுத்தே ஆகணும். கரெக்ட், கரெக்ட். இமெயில் அட்ரஸ் கொடுத்தே ஆகணும். நான் ஒரு 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 ட்ரெய்னிங் புரோகிராம் செஞ்சேன். அந்த ட்ரெய்னிங் புரோகிராம்க்கு வந்துட்டு இது ஒரு 2 மந்த்ஸ் பிஃபோர் நடந்துச்சு. ட்ரெய்னிங் புரோகிராம் ஓகே. செய்றதுக்கு வந்துட்டு பார்ட்டிசிபன்ட்லாம் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு பே பண்ணா தான் தே அலோவ் டூ அட்டெண்ட் மாரி வச்சேன். ஓகே. ஏன்னா நம்ம ஃப்ரீ புரோகிராம் செய்றப்ப வரேன்ட்டு வரமாட்றாங்க. ஓகே. பே பண்ணிட்டோனே காசு கட்டியிருக்காங்க அவங்க வரதுக்குன்னு. அதுல ஒருத்தவங்க ம். திடீர்னு வந்துட்டு வாய்ஸ் நோட் போடுறாங்க. இந்த மாரி இமெயில் அட்ரஸ்லாம் கேட்டாக்கா யாரும் வந்துட்டு கீன் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்கன்னு. அப்ப என்னோட டவுட் என்னதுனாக்கா, நம்ம இன்வைட் பண்றது பிசினஸ் செய்றவங்கள. ம். நீங்க கத்துக்க வர்றது டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஆமா. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கத்துக்க வர்றீங்க, பிசினஸ் செய்றீங்க. ஆனா இமெயில் வந்து ஒரு பேசிக் அடிப்படை விஷயம். அது உங்களால குடுத்து செய்ய முடியலன்னா, நீங்க அட்டெண்ட் பண்ணி ஒரு பிரயோஜனமும் இல்லையே! எக்ஸாக்ட்லி. அப்ப நான் இத சொன்னதுக்கு அப்புறம் தான், அவங்ககிட்ட போய் பேசிட்டோனே, உடனே ரிஜிஸ்டர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னாக்கா, அவங்களுக்கு அந்த ம். அத்தியாவசியம் புரிய மாட்டேது. எக்ஸாக்ட்லி. இமெயில் எவ்ளோ முக்கியமோ நமக்கு ஒரு ஃபோன் நம்பரோ, அதே மாதிரி இமெயில் நமக்கு ரொம்ப முக்கியம். எக்ஸாக்ட்லி. இமெயில வச்சு தான் நம்மள ட்ரேஸ் பண்ணுவாங்க. Googleல போயிட்டு இமெயில போட்டதோட, நம்மளோட Gmailல போயிட்டு ஒரு இமெயில் போட்டதோட, அவங்க படம் வரைக்கும் காட்டுது. Google Driveல ஒரு விஷயத்த ஷேர் பண்ண போறேன்னா, அவங்க இமெயில் அட்ரஸ் எனக்கு தேவைப்படுது. நான் வந்துட்டு எக்ஸாக்ட்லி. அவங்களுக்கு ஏதாவது ஒரு முக்கியமான ஃபைல் அனுப்ப போறேன்னாக்கா, நான் பிக் அ அ வி என்னது நம்ம அந்த பிக் ஃபைல்லாம் ஷேர் பண்ணுவோம்ல, இந்த பிக் டிரைவ்ல இருந்தோ, இதுலருந்து அனுப்புறதுன்னா கூட, எனக்கு ம். இமெயில் அட்ரஸ் தேவைப்படும். ஸோ இமெயில் அட்ரஸ் இஸ் எ நெசசிட்டி. யா. அது வந்துட்டு தேவைப்படும்ன்றது இல்ல. கண்டிப்பா இருக்கணும். அதே மாதிரி நான் பிசினஸ் செய்றேன்னா, இமெயில் இருக்கணும், ஃபோன் நம்பர் இருக்கணும், WhatsApp பிசினஸ் கண்டிப்பா இருக்கணும். WhatsApp எக்ஸாக்ட்லி. பிசினஸ் இல்லன்னா, நமக்கு பிசினஸ் செய்ய கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன் எக்ஸாக்ட்லி. அப்படின்னு கேட்டோம்னா, நீங்க பார்த்தீங்கன்னா, அதுல உள்ள ஃபீச்சர்ஸ். Yes, correct. Your catalogs and all that. Correct. So you Mm. don't have to quote how much you're charging and so on, but at least you have a space to showcase what kind of services that you're providing. எக்ஸாக்ட்லி. ஆக்சுவலி வந்து இந்த கேட்டலாக் ஃபீச்சர் வந்து இஸ் வெரி குட் உண்மையிலேயே வந்து ஒரு ஒரு எவ்ளோ ஒரு இப்போ கஸ்டமர் பிசினஸ் நம்ம பேசுவோம். ஓகே, ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் வந்து அவங்களுக்கு வந்து குறைஞ்சது ஒரு 20, 30 லிஸ்டிங் ஆக்டிவா வேலை செய்வாங்க பாருங்க. ஏன்னா அவங்க வந்து ஒரு ஒரு கஸ்டமர் வரும்போது திருப்பி அவங்க கேட்பாங்க, இந்த சைட்ல ஒரு வீடியோ லிஸ்டிங் கொடுங்க, இந்த சைட் வீடியோ லிஸ்டிங் கொடுங்க. அவங்க தேடி தேடி கம்பேர் பண்ணி கொடுக்குற பதிலா வந்து இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். The catalog features on WhatsApp business is very easy. Okay, அழகா அழகா அரேஞ்ச் பண்ணி நீங்க அழகா போட்டீங்கன்னா வியூ பண்ண ரொம்ப ஈஸியா இருக்கும் as Correct. as customer. And then you can also put your business operation time, உங்க price chart நீங்க போடலாம். What's business automated reply நீங்க போடலாம். Sometimes off business hours ல வந்து you don't reply to messages. ஆனா
it's important to reply to your customers. So you automated your reply. எக்ஸாக்ட்லி. இந்த features ஆட்டோமேட்டட் ரிப்ளை இஸ் இம்பார்ட்டன்ட். automated reply நீங்க போடலாம். நிறைய விஷயம் இருக்கு வாட்ஸ்அப் பிசினஸ். ஐ திங்க் ஒரு கிளாஸ் செஞ்ச ஒரு வாட்ஸ்அப் பிசினஸ் என்டையர்லி வாட்ஸ்அப் பிசினஸ் செய்து நிறைய கேள்விகள் வந்துச்சு அந்த டைம்ல. ஐயோ எனக்கு தெரியல இந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் இருக்கு வாட்ஸ்அப் பிசினஸ்ல. அண்ட் வாட்ஸ்அப் பிசினஸ் நீங்க வந்து இருக்குனே ஒரு போன்ல வாட்ஸ்அப் இருந்துச்சுன்னா நீங்க இன்னும் அடிஷனலா வாட்ஸ்அப் பிசினஸ் இன்ஸ்டால் பண்ணுங்க. ம். ஏன்னா அது கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்டான ஒரு ஆப். இட்ஸ் நாட் த சேம் ஆப். எஸ். அண்ட் இட்ஸ் சேஃப், இட்ஸ் செக்யூர்ட். உங்க பிசினஸ் டீடைல்ஸ் நீங்க ஃபுல்லா போடலாம். உங்க பிசினஸ் அட்ரஸ், கான்டாக்ட் நம்பர், யோர் பிரைஸ் ரேஞ்ச், அபவுட் யோர் பிசினஸ், டெஸ்டமோனி, இது எல்லாமே நீங்க போடலாம் வாட்ஸ்அப் பிசினஸ்ல. ஓகே, last few weeks ago we had a female guest come onto our show, and then I wanted to talk to her about something. I want to ask your opinion. இப்போ நிறைய பேர் SME owners especially female owners அவங்க என்ன சொல்றாங்கன்னா, when we talk to them and all, அவங்க இல்ல எனக்கு வெக்கமா இருக்கு, பயமா இருக்கு என்னோட ஃபேஸ் நான் போடுறது வெளியே, வீடியோ என்னோட ஃபேஸ் பாய்ச்சி நான் வீடியோ செய்யுது, இல்ல என்னோட முகத்தை காமிக்கிறதுக்கு வந்து எனக்கு வெக்கமா இருக்கு, சங்கடமாவும் இருக்கு. இது என்ன நினைக்கிறீங்க? இது வந்து 2025ல இது வந்து ஒரு சாத்தியமான விஷயமா? வாய் ஏன் இன்னும் அந்த பயம் இருக்கு நிறைய பேருக்கு? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னாக்கா, அதே லைக் செட் ஆஃப் லேடீஸ் சில பேர் வந்துட்டு ரொம்ப அக்ரெசிவாகவே செய்கிறாங்க கான்டென்ட்ஸ். ஆமா, அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மென்னை விட விமன் நிறைய பேர் இருக்காங்க கான்டென்ட் கிரியேட்டரா. எக்ஸாக்ட்லி, இந்தியன்ல நீங்கள் பாருங்களேன், முக்கால்வாசி பிஸ்னஸ் செய்கிறவங்க நீங்கள் பாருங்க, தைரியமாக வந்து முன்னுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. எக்ஸாக்ட்லி. அவங்களுக்கு ஒன்றே ஒன்று தான், கான்ஃபிடென்ஸ். ஸோ ஒன்று என்னதுனாக்கா, ஃபியூ ஃபேக்டர்ஸ் இருக்கலாம். ஒன்று வந்துட்டு அவங்களுக்கு அந்த கேமரா ஃபியர்னு இருக்கலாம். என்னோட வீடியோ டிக்டாக் வீடியோ பார்த்தீங்கன்னா கூட 6 மணி நேரம் செஞ்சேன், ஒரு 20 செகண்ட்ஸ்க்கு செஞ்சு ஃபெயில் பிகாஸ் நம்ம கற்றுக்குறோம் அப்போ. ஸோ அவ்வளோ நேரம் செஞ்சுன்றப்ப செஞ்சாதான் ஒரு விஷயம் நமக்கு தெரியும். ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட்னு சொல்லுவாங்களே. எஸ், ஸோ கரெக்ட். அதெல்லாமே செய்ய ஆரம்பிச்சு, ஏன்னா ஸ்டேஜில் போய் பேசுறது வேற, கேமரா முன்னுக்கு பேசுறது அது வேற. எக்ஸாக்ட்லி. ஸ்டேஜில் யூ ஹேவ் ஐ கான்டாக்ட், யூ ஆமா, டென் டு ஹேவ் ஐ கான்டாக்ட் வித் ஆடியன்ஸ் த, யூ டென் டு மூவ் ஹியர். இந்த கேமரான்றப்ப நவர முடியாது, ஏதோ ஒரு சிலைக்கிட்ட பேசுகிற மாதிரி நம்ம பேசிக்கிட்டு இருக்கணும், நம்ம ஆமா. சொன்னது சரியான்னு கூட அது தலையாட்டாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தான் அவங்களுக்கு அந்த பயத்தை கொடுக்குறது. ரெண்டாவது வந்து என்னன்னாக்கா, மாரல் சப்போர்ட் ஃப்ரம் ஃபேமிலி மெம்பர்ஸ், ம். அதுவும் முக்கியம்தான். இப்போ நீங்கள் பாருங்கள், நான் ஒருத்தவங்கிட்ட ஒரு 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 3 வீக்ஸ் அகோ நான் பினாங் போயிருந்தேன் ஒருத்தவங்களை பார்க்கப்ப. அவங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன் இந்த மாதிரி கான்டென்ட்லாம் செய்யுங்கன்னு. அவங்க ரெடியாக இருக்காங்க, பட் அவங்க கூட உள்ளவங்க வந்துட்டு டிஸ்கரேஜ் பண்ணுறாங்க, நீ என்னத்துக்கு இதெல்லாம் செய்கிற அப்படின்னு. தட் மீன்ஸ் நம்ம ரெடியாக இருந்தால் கூட யாராவது வந்து கெடுத்து விட்டுருவாங்க. ஆமா, ஆமா. அந்த மாதிரி ஆளுங்கிட்டேருந்து கொஞ்சம் விளைக்கிறது நல்லது. அவங்க எஸ், எஸ். நமக்காக நல்லது சொல்றாங்கன்னா கண்டிப்பா நம்ம ஏத்துக்கலாம். அதாவது அவங்க சொல்றாங்க, நீ பாரு கான்டென்ட் போடுற, இந்த இப்படி செய்யக்கூடாது, இப்படி செய்யணும்னு சொல்லி நம்ம ஃபீட்பேக் கொடுக்குறாங்களா, கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு நல்லது விஷயங்கள் சொல்றாங்கன்னா அது குட். ஆனா ம். செய்யறதுக்கு முன்னே நீ செய்யாத, நீ எல்லாமே பாரு இப்படி போயிட்டு இருக்கு அப்படி போயிருக்குன்னு சொல்லி குழப்படி பண்ணி விட்டாங்கன்னா ஆமா. நம்ம எந்த சைட்டுமே போக முடியாது. ஆக்சுவலி வந்து நீங்க சொல்றது ரொம்ப உண்மை. இந்த காலகட்டத்துல வந்து இது வந்து சரியா தவறான விஷயமே கிடையாது. இது அடிப்படை விஷயமாயிடுச்சு. ஆமா, இது வந்து முன்ன வந்து மாரலிட்டி இருக்கலாம். நீங்க சொன்ன சரியா தவறா இல்ல, நான் as a woman I don't want to put my face out there. அதெல்லாம் முன்ன I'm talking about 10, 15 years ago, 20 years ago அதெல்லாம் முன்ன இருந்துச்சு. ஆனா கரெக்ட். இப்போ உள்ள காலகட்டத்துல இது ஒரு அடிப்படை விஷயமா ஆயிடுச்சு ஒரு பிசினஸ். நீங்க யாருன்னு நீங்க காமிச்சா தான் உங்க பிராண்ட் வந்து நீங்க விற்க முடியும். யூ ஆர் கரெக்ட். யுவர் பிராண்ட். அண்ட் இஃப் யூ யுவர் செல்ஃப் நீங்க வந்து காமிக்கலைன்னா, நான் யாரு, என்னோட என்னோட பிசினஸ் இப்படி, என்னோட பேக்ரவுண்ட் இப்படி எல்லாம் நீங்க காமிக்காம ஒரு ப்ராடக்ட் விற்றீங்கன்னா அதுலயே வந்து ஃபெயிலியர் நிறைய வரும் உங்களுக்கு. பிகாஸ் ட்ரஸ்ட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் when it comes to sales. கரெக்ட். கரெக்ட். அது ரொம்ப உண்மை. நீங்க சொன்னது வந்து ஒரு பாயிண்ட் ஒன்று வருது. அது ரொம்ப என்னதுனாக்கா, கொஞ்சம் பழங்காலத்துக்கு போவோம். ம். அண்ட் ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரொடக்ஷன் செஞ்சப்ப வந்துட்டு தி கால் இட் ப்ரொடக்ஷன் ஏரா. ஃபோர்ட் கம்பெனி, நான் ஓகே. செஞ்சு வச்சிருக்கேன் காடியே, வேணா வாங்கிக்க வேணானா போ, ம். காடின்னு ஒரு அத்தியாவசியம் ரெடியா இருக்கு. ஆமா. ப்ரொடக்ஷன் ஏரா, தி ஜஸ்ட் டோன்ட் பாதர், செஞ்சுக்கிட்டே இருப்பேன், நீ வேணா எடுத்துக்கிட்டே போன்னு. அதுக்கப்புறம் கேம் சேல்ஸ் ஏரா. ம். அதை வந்துட்டு ஒரு நல்லதை காட்டுறது, ஆமா. இப்படி செய்யலாம். இந்த வந்துட்டு உங்களுக்கு ஃபோன் அடிச்சுட்டு பேசுறது, ஆளுங்கிட்ட டிவியில் அட்வர்டைஸ்மெண்ட் போடுறது அப்படின்னு. அப்புறம் ஓகே. கேம் மார்க்கெட்டிங் ஏரா. மார்க்கெட்டிங்கில் வந்துட்டு
வீட்டுக்கு வாஷிங் மிஷினே தேவைப்படாது, இப்படி போட்டால் தான் சுத்தம் மார்க்கெட்டிங் பண்ணுறது. ஆமா ஏற்கனவே இருக்கிற கப்பர்டு தேவையில்ல, உங்களுக்கு ஃப்ரிட்ஜ் முக்கியம்னு சொல்லி ஒரு புது ஏங்கலை காட்டுறது. ஏன்னா மார்க்கெட்டிங்கில் தான் நமக்கு பயங்கரமாக யோசிப்போம். ஆமா அப்போ அந்த மாதிரிலாம் வந்துட்டு ஏற்கனவே இருந்தால் கூட அதை நீங்கள் புதுசாக மாற்றுங்க. இப்படி முன்னெல்லாம் வாஷிங் மிஷின் பார்த்தீங்கன்னாக்கா இப்படி எடுத்து இந்த சைடு போடுவாங்க, ஒன்று வாஷர் ஒன்று ட்ரையர். ஆமா அதுக்கப்புறம் மார்க்கெட்டிங் கொண்டு வந்தாங்க, நீங்கள் ஒரே இதில் வந்து எல்லாமே செஞ்சிடலாம், வாஷர் ட்ரையரும் ஒன்றா ஆமா போயிட்டு. இப்போ இருக்கிற கட்டாயம் என்னதுனாக்கா ரிலேஷன்ஷிப் வேற. ஸோ ரிலேஷனல் மார்க்கெட்டிங் இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியம். தட் மீன்ஸ் நீங்கள் சொன்ன வார்த்தை ரொம்ப சரியான வார்த்தை. ஆஸ் அ ஓனர் நீங்கள் போயிட்டு முன்னுக்கு நின்னாதான் அந்த நம்பிக்கை கொடுக்கும். ஏன்னா ரிலேஷன்ஷிப் வந்து இப்போ உள்ள அந்த மார்க்கெட்டிங்க்கு வந்துட்டு கான்ஃபிடென்ஸை பில்ட் பண்ணோன்னாக்கா நீங்கள் ஃபேஸை காட்டணும். ஒரு நல்ல எக்ஸாம்பிள் எப்படின்னாக்கா, நம்ம ஹைவேல போகிறப்ப நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க, கேரளிருந்து சிரம்பான் வரைக்கும் போனீங்கன்னா கூட அந்த ம். பில் போர்ட்ஸ் எல்லா ஓனர்ஸோட படங்கள் தான் வச்சுருப்பாங்க. ஆமா ஆமா ஸோ அது யார் அந்த ஓனர், யார் அந்த ஓனர், யார் அந்த ஓனர்னு. இதை முத என்ன கேட்டிங்கனாக்கா, எனக்கு தெரிஞ்சு இது அப்பயே ஆரம்பிச்சதுனாக்கா ஸ்டீவ் ஜாப்ஸும் பில் கேட்ஸும் எஸ் கரெக்ட் ரெண்டு பேருமே எக்ஸாக்ட்லி டெக் கம்பெனி. ஒருத்தர் ரொம்ப சிம்பிளா இருப்பாரு, ஒரு டிஷர்ட் ரவுண்ட் காலர் டிஷர்ட். இன்னொருத்தர் எப்போதுமே ஃபார்மல் செக்கர் ஷர்ட் போட்டு தான் இருப்பாரு, எக்ஸாக்ட்லி கண்ணாடி போட்டு வந்துருவாங்க. அவங்க ரெண்டு பேர் தான் ஃபேஸை காட்டிக்கிட்டே இருந்தாங்க, வேற எந்த கம்பெனியுமே ஃபேஸை காட்டினது கிடையாது. அவங்களுக்கு அப்புறம் வந்ததுனாக்கா சோஷியல் மீடியால வந்து ஒரே ஆள்னா மார்க். ஆமா மத்த மத்த யாருமே வந்ததில்ல. கரெக்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு அலிபாபாவுக்கு வந்து அவரு வந்தாரு, அவரும் எக்ஸாக்ட் ஜெஃப் பெசோஸும் வந்தாங்க. அப்படி எக்ஸாக்ட் பார்த்தோம்னாக்கா நமக்கு அந்த எண்ணிக்கை ரொம்ப குறைவா இருந்துச்சு. மலேசியால நம்ம பார்க்குறப்ப யாருமே இல்ல. பட் லேட்லி நம்ம பார்த்தோம்னா, நீங்க மொத சொன்னீங்க, மைடின் வந்தாரு, ம் டோனி பெர்னாண்டஸ் வந்தாரு. ஸோ இந்த மாரி நெறைய பிராண்ட் ஓனர்ஸ் வந்து அவங்க காட்ட காட்ட, எஸ் அவங்களுக்கு அந்த மார்க்கெட்டிங் தெரிஞ்சிருக்கு அவங்களுக்கு. நான் ஆமா வந்தாக்கா அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் வேற. 60 வெள்ளிக்கு ஒரு பஜ்ஜூராயா விக்கிறதுக்கு, மைடின் பாஸ் தான் வந்து விக்கணுமான்னு கேட்டாக்கா, அவர் விக்கிறதுக்காக வரல. நான் வந்து வித்தனாக்கா உங்களுக்கு அந்த நம்பிக்கைய கிடைக்கும் உங்களுக்கு. எக்ஸாக்ட்லி வெரி வெல் புட் எஸ். உண்மையிலே உண்மையிலே இட்ஸ் த பெஸ்ட் வே டு புட் இட் ஸோ ஏன்னா அவங்க வந்து மைடின ஸ்டாஃப் நம்ப மாட்டாங்க மைடின நம்புவாங்க எஸ். அப்ப அதுதான் அவர் செஞ்சாரு. நான் வந்து சொல்றேன், "என்ன அது உங்களுக்கு பிரைஸ் கிடைக்கலையா? சரி ஓகே. நான் அடுத்த வாட்டி சொல்றேன், 2 வெள்ளி தானா?" அந்த கம்பெனி ஓனர் சொல்றப்ப அந்த நம்பிக்கை கிடைக்குது பாருங்க. ஆமா ஏய் அவரே சொல்றாருல, கண்டிப்பா 60 வெள்ளி தான்னு. அதனால தான் நம்ம ஆமா பார்த்தோம்னாக்கா, அவங்க அந்த ஓனர் கமிங் இன் ஃப்ரண்ட், டாக்கிங்ன்றப்ப அந்த அந்த நம்பிக்கை குடுக்கும். அந்த அந்த ட்ரஸ்ட் பில்ட் பண்ணுது. அதே எக்ஸாக்ட்லி மாதிரி தான் நெறைய பேர் செய்ய முடியாதப்ப என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கனாக்கா, ஏன்னா ஆஃப்டர் கோவிட் வந்துட்டு பில்போர்ட் மஷ்ரூம் மாரி வந்துருச்சு. ஏன்னா நம்ம ஆமா பில்போர்ட் செய்றோம்ல, அப்ப நமக்கு தெரியும் ரிக்வெஸ்ட் நெறைய வரும். அப்ப ஹைவேல வைக்க போறேன் அப்டின்னுவாங்க. ஆட்டோமேட்டிக்கா ஹைவேலாம் வைக்க போறாங்கன்னு பார்த்தோம்னாக்கா, எல்லாமே வந்துட்டு இப்ப அவங்களே வரும்போதே வந்துட்டு என்னன்னாக்கா, பிராண்ட் ப்ராடக்ட் இருக்கும், பிராண்ட் இருக்கும், கீழ அந்த ஓனரோட படம். இந்த விஷயத்துல நான் பார்த்ததுல வந்துட்டு, நெறைய மலாய்க்காரர்கள் வந்துட்டு அந்த மாரி ஆரம்பிச்சுட்டாங்க அவங்களோட இத பிராண்ட். அலீஃப் ஷுக்ரி நமக்கு தெரியும். அவரு ஆரம்பிச்சுட்டாருலேருந்து செஞ்சுகிட்டு இருக்காரு. ஆமா பட் நெறைய நெறைய பிராண்ட்ஸ் ஈவன் ஒரு டியூஷனுக்கு ஒண்ணு இருக்கு, எம்சி பிளாஸ்ன்னு. ஓகே அதுக்கு கூட பாருங்க, டியூஷன் சென்டருக்கு யார் கத்துக் குடுக்குறாங்களோ அந்த டீச்சர்ஸோட படத்த போட்டு வச்சிருப்பாங்க அங்க. எக்ஸாக்ட்லி நம்ம வந்துட்டு அப்ப என்ன குடுக்குறாங்கன்னா, "ஏய் இந்த டீச்சர் இருக்காரு, அதுக்காகவே நம்ம போகணும்." ஆமா அல்ல இன்னொருத்தர் நீங்க சொன்னீங்கல்ல இந்த பாஸ் ஜேம்ஸ். பாஸ் ஆமா ஜேம்ஸ்க்கு இன்னொருத்தர் இருந்தார்ல, அவரு அவர் கூட எம்கே கர்டனுக்கு ஒரு டத்தோ. வியூச்சினா இல்ல வியூச்சின் இல்ல வியூச்சின் இல்ல. வியூச்சின் வந்துட்டு அவரும் பயங்கரமான கன்டென்ட் கிரியேட்டர் தான். அவரு ரொம்ப பயங்கரமான அவரு வேற மாரி ஆயிட்டாரு. அவரு சரித்திரம் வந்து எழுதி படிச்சிருச்சு தமிழ்நாட்டுல இப்ப அவர் பேரு சின் கூட கிடையாது ஓகே. ஆனா அவரு பாருங்க, அவரு இதுல கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அவரோட இத. அடி வாங்குனாலும் அத விட்டு அவரு விலகவே இல்ல. he turned the negative into positive கரெக்ட். அவனுக்கு தெரிஞ்சிச்சு மாட்டிக்கிட்டோம் ஒண்ணும் செய்ய முடியாது இதுக்கு மேல நான் இது ரெண்டு இப்படி வெளியே ஆகுறது தான் அவன் யோசிச்சன தவிர இதுக்காகவே நான் என்னோட ப்ரோஃபைல மூடுவேன் நான் ஒளிஞ்சிட்டு இருப்பேன் என் மூஞ்சி நான் வெளியே காமிப்பேன் அவன் நினைக்கவே இல்லை அவன் மாட்டின அடுத்த நாளே அவன் வீடியோ போட்டான் எஸ். பாசிட்டிவா மாத்துனாரு. ஆமா நான் வேற என்ன செய்ய முடியும்? நான் இப்படி செய்ய முடியும், அப்படி செய்யணும்னு சொல்லி தட் மீன்ஸ் அந்த பழைய கதைய வந்து அப்படியே விட்டுட்டாரு. நீங்க பழைய எக்ஸாக்ட்லி கதைய பத்தி பேசிக்கிட்டு இருக்க தேவையில்ல. புதுசா நான் உங்களுக்கு இது செய்றேன். இந்த புரமோஷன் இருக்குன்னு. ஹங்க ஹங்க தை ஐயான்ற மாரி அது அந்த புதுசுல டைம்ல முடிஞ்சுச்சு. கோழிப்பி
ஸோ நீங்க நம்ப மாட்டீங்க. ஐ ஃபீல் என்னோட ஒப்பீனியன் வந்து ஐ ஃபீல் ஹி கெயின் மோர் பிசினஸ் ஆஃப்டர் தட் இன்சிடென்ட். அவருக்கு புதுசாவே ஒரு மார்க்கெட் வந்துருச்சு. அவருக்கு தேவையில்லாத ஒரு மார்க்கெட் வந்து அவர்கிட்ட வந்துருச்சு இப்ப. ஒண்ணா இருந்த பிசினஸ் 2 ஆயிடுச்சு பாத்தீங்களா? ஆமா. பெருசாயிடுச்சு. அவங்க Yes. வைஃப் ஒண்ணு செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. இவரு ஒண்ணு செய்ய ஆரம்பிச்சுட்டாரு. அண்ட் போத் ஆர் வெரி சக்சஸ்ஃபுல் அட் த மோமெண்ட். எஸ். இவருக்கு வந்து எனக்கு கேட்டீங்கன்னா நஷ்டமே கிடையாது இவருக்கு இந்த விஷயத்துல. அவருக்கு லாபம் தான் கூட தவிர அவருக்கு நஷ்டமே கிடையாது. He, like you said, he made it into a positive for this kind of things. எஸ். இன்னும் நான் ஒரு ஒரு விஷயம் வந்து லைக் நீங்க பாத்தீங்கன்னா நம்மளோட நம்மளோட இந்தியன்ஸோட பெரும்பாலுமா நம்ம இந்தியன்ஸ்ல வந்து they have a lot of content creators as well. நிறைய பேர் வந்து இன்ஃபுளுசஸா மாறி இன்னைக்கு பிசினஸ் ஓனர்ஸ் ஆகுறாங்க. ஜஸ்ட் ரீசென்ட்லி ஐ திங்க் 2 days ago நான் வந்து பார்த்தேன் பனிமலர் ரிசோர்சஸ். ஐ திங்க் ஷீ இஸ் லான்ச்சிங் ஓன் புத்திக் இன் கேர். ஓகே. விஷயம் அவங்க எவ்வளவு ஸ்மாலா ஸ்டார்ட் பண்ணாங்க. முன்ன ஒரு ஸ்மால் பிசினஸா ஸ்டார்ட் பண்ணிட்டு ப்ராடக்ட்ஸ் வச்சிருந்தாங்க ஆன்லைன்ல வந்து. அப்புறம் ஷி பிகேம் ஐ திங்க் மாடலிங் செஞ்சாங்க. அப்புறம் எம்எஸ்ஆர் ஆகுனாங்க. ஷி லான்ச் ஓன் ப்ராடக்ட்ஸ். இன்னைக்கு ஒரு செலூன் ஒரு பியூட்டி ஷாப் அந்த மாதிரி மெக்கானிசம்ல செம்ம இந்த டீப் இன் ஹார்ட் ஆஃப் கேர். ஐ திங்க் சிராசா இங்கேயும் தான் ஷி ஓப்பன் பிக் ஷாப். அது பெரிய கடை. கிராண்ட் ஓப்பனிங் வந்து அடுத்த மாசம் போட்டிருக்காங்க. ஐ திங்க் கிராண்ட் ஓப்பனிங். ஃபர்ஸ்ட் 10 people வந்து என்னமோ பிரைஸ் மணிலாம் கொடுக்குறாங்க. இட்ஸ் நாட் அ ப்ரொமோஷனல் வீடியோ, ஐம் ஜஸ்ட் சேயிங். அவங்களும் வந்து எல்லாம் தாண்டி அவங்களுக்கு எவ்வளவு அடி விழுந்திருக்கு இடையில வந்து லாஸ்ட் இயர்ஸும் அவங்களுக்கு அகேன்ஸ்டா நிறைய பேர் போறாங்க. ஷீ ஆல்சோ டர்ன்ட் a lot of positive into ஐ மீன் சாரி not negative into positive. எஸ். அது முக்கியம். பிசினஸ்ல நம்ப அப்படியே உட்கார்ந்துடக்கூடாது. ஆமா. நம்ப ஏதாவது பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். யா யா ஏதாவது சொல்லுங்க, சொல்லுங்க. இல்ல நம்ம வந்து யோசிப்போம் அந்த டைம்ல வந்து ஐயோ ஒரு அடி விழுந்துச்சு நம்ம வெளியாயிருவோமே பேசிக்கலி இது இருந்து வெளியாயிருவோமே சோஷியல் மீடியால இருந்து. ஐ டோன்ட் வாண்ட் டு பீ இன் சோஷியல் மீடியா. என் பேர் கெட்டு போயிடுச்சுன்னு சொல்லி நம்ம அப்படி விட்டுட்டா விட்டுருந்தோம். அது எப்படி நீங்க ரிப்பேர் பண்ணிட்டு இப்படி யூ மேக் இட் பெட்டர் தான் அதுலதான் இருக்கு. அதுதான் வந்து உங்களோட சாணக்கியத்தனம் இருக்கு. ஹவ் யூ டூயிங் யுவர் பிசினஸ். ஸோ கரெக்ட். வந்து ஆஹ் இப்போ வந்து எவரேஜா ஒரு எஸ்எம்இக்கு வந்து இப்போ டிக்டாக்லாம் செஞ்சாங்கன்னா ஆஃப்கோர்ஸ் வந்து காமெண்ட்ஸ் வந்து வி டோன்ட் ஆல்வேஸ் எக்ஸ்பெக்ட் குட் காமெண்ட்ஸ். நிறைய பேர் வந்து கெடுதல் பேசுறது இல்ல தப்பு பேசுறதுக்கு தனியா ஒரு கூட்டமே சுத்துது. அது எவ்வளோ பெர்ஃபெக்டான ஒரு ப்ராடக்டா இருந்தாலும் குறைஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு. ஹவு எஸ் an SME should we handle negative feedbacks? இக்னோர். Ignore. இக்னோர். Okay, நம்ம ஒரு yes. விஷயத்த போய் என்னைக்கு நம்ம போயிட்டு அதுக்கு ரிப்ளை பண்றோமோ ம். அன்னைக்கு தான் அது பெருசா வெடிக்குது. ஓகே. ஸோ உங்களோட ஒப்பீனியன் வந்து நீங்க இக்னோர் சொல்றீங்க. ஆமா. எனக்கு ஓகே. தேவையில்லாத விஷயத்த வந்து இக்னோர் பண்ணிட்டேனாக்கா, ஒரு 4 வாட்டி பேசுவாங்களா அத பத்தி? ஆமா. மேக்ஸிமம் ஒரு 4 வாட்டி. அதுக்கப்புறம் இக்னோர் பண்ணிட்டே இருந்தா அவங்களே கடுப்பாச்சு போ அப்படின்ட்டு போயிருவாங்க. இது ஏன்னாக்கா, நான் முன்ன ஒரு கம்பெனில வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அப்ப நீங்க பார்த்தீங்கன்னாக்கா, அதில நெறைய நல்ல விஷயங்கள் நம்ம செஞ்சோம். அந்த கம்பெனில இருக்கிறப்ப, பிகாஸ் மார்க்கெட்டிங் மேனேஜர் இருக்கிறப்ப, நெறைய விஷயங்கள் ஓகே. பிசினஸ்க்காகவே இது செய்வோம். அது மாறி, மாறி செய்வோம். ஓகே. நல்ல விஷயங்கள் போய் சேர கொஞ்சம் லேட் ஆகும்னு சொல்லுவாங்க. ஸோ, யா. ஆனா செஞ்சுக்கிட்டே தான் இருப்போம். அப்பயும் சோசியல் மீடியா பாய்ப்போம், டிவி, ரேடியோ எல்லாமே செய்வோம். அப்புறம் அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னாக்கா, இது வந்து நம்ம செஞ்சது வந்து சிஎஸ்ஆர் மாதிரி. சரிங்களா? வென் யூ ஏர்ன், யூ டூ சம்திங் ஃபார் த கம்யூனிட்டின்னு சொல்லிட்டு சிஎஸ்ஆருக்கு நம்ம அதெல்லாமே செஞ்சுக்கிட்டு இருந்தோம். இப்ப இன்னொரு சைட்ல நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சோம்னாக்கா, பிசினஸ் செய்ய ஆரம்பிச்சோம். ஓகே. பிசினஸ்ன்றப்ப கண்டிப்பா ப்ராஃபிட்டுக்கு. அப்போ ப்ராஃபிட்டுக்கு என்ன பண்ணோம்னா, சில ஷோஸ் ஸ்பான்சர் பண்ணிட்டு, பிராண்டிங் அவேர்னஸ் ஏத்துறதுக்குன்னு. அப்ப ஓகே. அங்க என்ன நடக்குதுன்னா, ஆட்டோமேட்டிக்கா கமெண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஓ! ஓகே. இந்த காசெல்லாம் போட்டு இதெல்லாம் செய்யணுமா? அப்படின்னு. அப்ப ம். இத பார்த்துட்டு நான் வந்துட்டு இக்னோர் பண்ணிட்டேன். ஓகே. நான் இக்னோர் பண்ணிட்டேன்னா, தேர்ஸ் அ ரீசன். ஏன்னா நமக்கு தெரியும் அது தேவையில்லாத ஒண்ணு இதுன்னு. பட் என்னோட பக்கத்துல இருந்த இன்னொரு கலீக் வந்து அவர் பொங்கிட்டாரு. அவர் வந்து மார்க்கெட்டிங் கிடையாது. ஓகே. மார்க்கெட்டிங் ஆளுக்கு தெரியும். ரைட்டு. அவருக்கு தெரியல. அவரு பார்த்தோனே பயங்கரமா பொங்கிட்டு அவன் எப்படி பண்ணான்னு டைப் பண்றாரு ஒரு எஸ்ஸே. சரி நான் சொன்னேன், "இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு?" "இல்ல ஒண்ணும்." நான் சொன்னேன், "அது தேவையில்ல." அப்படின்னு கேட்கல. அப்புறம் பாரு செஞ்சுக்கிட்டே இருந்தாரு. நம்ம சொல்லி கேட்காதப்ப லைக் எதுக்கு அங்க ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கணும்ட்டுன்னு. கரெக்ட்டா ஆமா. வந்துட்டு எங்களோட பிக் பாஸ் அவர் வந்துட்டோனே கேட்டாரு, "நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?" அப்படின்னு. இல்ல இந்த மாரி அவன் பண்ணிட்டான் ரிப்ளையிங்ன்னு."
நீ அதுக்கு நீ என்ன ரிப்ளை பண்ற? இல்ல இந்த மாதிரி நான் செய்யக்கூடாது. நம்ம எவ்வளோ செஞ்சிருக்கோம் எல்லாமே சொல்லணும். அவன் அப்படி அந்த மாதிரி பேச முடியும் அப்படின்ட்டு. அப்ப என்ன காமிச்சு இந்த கூட்ட பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன் அதை பத்தி. அப்ப என்ன காமிச்சாரு. ஆமா. அவங்க என்ன செய்றாங்க? செய்யல தானே. நீ எதுக்கு அதை செய்யற? ஸோ இது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். ஏன்னாக்கா மார்க்கெட்டிங் ஆங்கிள்ல இல்லைன்னா சேல்ஸ் ஆங்கிள் இருந்தா மட்டும் தான் தெரியும் கஸ்டமர் எப்படி ஹேண்டில் பண்ண போறோம்னு. எக்ஸாக்ட்லி. நம்ம ஒரு எஸ். ரோபோட்டா இருந்தோம். நம்ம அதுக்கு ரிஃப்ளெக்ட் தான் பண்ண பார்ப்போம். எக்ஸாக்ட்லி. ஏன்னா நம்ம எப்போதுமே வர்றது எல்லாமே ஒப்போஸ் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. கஸ்டமரா இருக்கிறவங்க இன்னும் நல்ல வார்த்தை எப்படின்னா, கஷ்டம் குடுக்குறவங்க தான் கஸ்டமர்ன்னு வச்சுக்குவோமே. ஆமா. ஆமா. கஷ்டத்த போக்குறவங்களும் கஸ்டமர் தான். ஸோ ஆமா. அந்த அவங்கள நம்ம கஷ்டமா பார்த்துக்க போறோமா, இல்ல நம்மளோட கஷ்டத்த போக்குறவங்களா பார்த்துக்க போறோமா, அது நம்ம கையில தான் இருக்கு. எக்ஸாக்ட்லி. எக்ஸாக்ட்லி. அந்த யா. கஸ்டமர வந்து ஹேப்பியா வச்சுக்கிறது நம்மளோட வேலை. ஒரு கஸ்டமர் வந்து எஸ். அங்க போய் கமெண்ட் பண்றாங்க. இல்ல அவங்க கஸ்டமர் இல்ல. அவங்க வந்துட்டு ஒரு ஒரு நமக்கு தேவையில்லாத ஒரு ஆளு வேணுமெல்லாம் போய் போடுறாங்கன்னா, த ம். மொமெண்ட் நம்ப அங்க என்னைக்கு நம்ப அங்க நம்ப அத வந்துட்டு இன்ஸ்டிகேட் ஆவுறோமோ தெரிஞ்சுக்க வேண்டியது தான் அவங்க ஜெயிச்சுட்டாங்கன்னு. ஆமா. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. நான் சொன்னது வரையும் இப்ப அங்க நெருப்பு எரிஞ்சிருச்சு. அப்போ வாங்க எக்ஸ் எல்லாருமே போட்டு தாக்குவோம்ன்னு. ஸோ என்ன கேட்டா ம். இக்னோ. எனக்கு வந்து நான் எப்படி செய்வேன்னா, நான் டெம்ப்ளேட்டா ஒரு ரிப்ளை வச்சிருப்பேன். தேங்க் யூ ஃபார் யுவர் ஃபீட்பேக் ஒரு ஹார்ட் சைன். முடிஞ்சுச்சு. அது அங்க எரியறதுக்கு. ஆமா. அங்க எழுதிடும். இல்ல. ஆனா, ஏன்னா எனக்கு வந்து தேவை என்கேஜ்மென்ட். நீ எவ்வளவு நீ கழுவி ஊத்துறியோ, அவ்வளவுக்கு என்னோட என்கேஜ்மென்ட் தான் கூட ஆகும். இது வந்து எஸ். சோசியல் மீடியா பிளேயர்ஸ் ஆளுக்கு நல்லாவே தெரியும். பிகாஸ் த மோர் காமெண்ட்ஸ் கம் இன்டு யுவர் போஸ்ட், த மோர் த எஃப்ஐபி வில் பி புஷிங் இட். நீ கழுவி ஊத்து. நெகட்டிவ் விஷயம் தான் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். எஸ். இப்போ உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் குடுக்குறேன். ம். இடையில வந்து இந்தியால வந்து ஃபேமஸ் இன்ஸ்டாகிராம் ஐ டோன்ட் சே இஸ் ஃபேமஸ். ஒருத்தர் வந்து இன்ஸ்டாகிராம்ல வந்து தர்பூசணி பழம் வச்சுட்டு என்னமோ ஆ பண்ணிட்டு ஓகே காணாம போயிட்டாரு. காணாம போயிட்டாரு. ஆனா நீங்க பாருங்க, அவருக்கு வந்து அந்த இஷ்யூ ஆனதுக்கு அப்புறம் ஃபார் த நெக்ஸ்ட் 2 months குறைஞ்சது ஒரு 500 வீடியோனாச்சும் யூடியூப்ல வந்திருக்கு. அவரை பத்தி பேசுறதுக்கே. And ம். எல்லா வீடியோஸ்க்கும் வந்து ஒரு 20-30K வியூஸ் இருக்கு. ஏன்னா ஆ. அந்த இஷ்யூ அந்த டைம்ல வந்து இட் வாஸ் சென்சிட்டிவ் இஷ்யூ. ஆனா அவரு வந்து அவர் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்டே பேன் பண்ணிட்டாங்க. ஆமா. இந்த இஷ்யூ ஆனா அவருக்கு வந்து விடாமுயற்சி. அவருக்கு தலை ஃபேன் போல. அவரு அவரு வந்து நிக்காம இன்ஸ்டாகிராம் அக்கௌண்டா தொறந்துட்டு இருக்காரு. இன்ஃபேக்ட் கூட நான் பார்த்தேன். புதுசா ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல தொறந்துட்டு அவரு தனுஷ் கிட்ட எனக்கு படம் வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காரு. அவர் ம். கண்டுக்கவே இல்ல. ஹீஸ் இக்னோர்ட் இட். பிகாஸ் அவருக்கு தெரியும். என்ன பத்தி பேசுறவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஐம் நாட் சப்போர்ட்டிங் ஹிம் இன் எனி வே. எஸ். பட் ஐம் சேயிங் அவர் லெவரேஜ் பண்றாரு. ஒன் திங் யூ ஐ ஹேவ் டு கிவ் இட் டு ஹிம். அவருக்கு வந்து how he had the brilliance of using his social media was very amazing. ம். அவரோட ப்ரொஃபைல நீங்க போய் பாத்தீங்கன்னா கழுவி கழுவி ஊத்துவாங்க அவனை. மட்டமான கமெண்ட்ஸ் தான் கூட. ஆனா அவர் கண்டுக்க மாட்டாரு. ம். போட்டுக்கிட்டே இருப்பாரு. ஒருத்தர் நீ தப்பா பேசுறா நாளைக்கு அதை பத்தியே வீடியோ போடுவாரு. ம். அது அவரோட ஸ்டைல். He brilliantly leveraged social media until he got that many views. இன்னைக்கு அவரோட கடைசியா அவர் பேஜ்ல போடும்போது ஈஸியா அவருக்கு ஒரு 10-15K வியூஸ் வரும் ஒரு வீடியோல. பாருங்க. ஆனா unfortunately Facebook has shut down his I mean this Meta has shut down his Instagram lah, which is also good. தொலைச்சிட்டாரு தொலைச்சிட்டாரு மனுஷன் சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டாங்க. பட் நான் என்ன சொல்றேன்னா as a marketer, as a social media person, நான் இதுதான் அனலைஸ் பண்ணுவேன் தவிர I don't look at what he is doing. கரெக்ட். அது அவரோட ப்ராப்ளம், அவரோட லைஃப், அவரோட சோசியல் மீடியா அவர் செய்யறாரு. நான் அது வந்து இப்படி அவர் வந்து மேனிபுலேட்டிங் அல்கோரிதம் டு ஒர்க் ஆன் ஹிஸ் சைட். எஸ். அதுதான் நான் பார்ப்பேன் தவிர ஐ டோன்ட் பாதர் அபௌட் எனிதிங் எல்ஸ். இந்த மாதிரி அவர் தான் நெகட்டிவ் ஹவ் யூ டீல் வித் நெகட்டிவ் பீப்புள் ஒன் ஆஃப் அவர் த குட் வே. செம்ம ஸ்மார்ட்டா அவரு யூஸ் பண்ணிக்கிட்டாரு அந்த பிளாட்ஃபார்ம். எக்ஸாக்ட்லி ரொம்ப பிரில்லியனா யூஸ் பண்ணாரு. இன்னொன்னு வந்து அவர் ட்ரெண்ட் செஞ்சாரு. நான் ஒரு இன்டர்வியூக்கு போவேன், உட்காருவேன், 10 நிமிஷத்துல நான் எந்திரிச்சிட்டு போயிருவேன். ஆமா. அது ஒரு ட்ரெண்டா செஞ்சாரு கொஞ்ச நாளா. அண்ட் அந்த வீடியோட வியூஸ்லாம் நீங்க பாத்தீங்கன்னா டுவர்ட்ஸ் த ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் தௌசண்ட்ஸ் பிகாஸ் ம். நெகட்டிவிட்டி இஸ் ஆல்வேஸ் குட். கரெக்ட். நெகட்டிவிட்டி இஸ் குட் மீடியா. அவங்க பொறுத்த வரைக்கும் அதுதான். சோ எனக்கு என்னோட ப்ரொஃபைல்ல இல்ல நான் கஸ்டமர் ஹேண்டில் பண்ற ப்ரொஃபைல்ல ஏதாச்சும் நெகட்டிவ் கமெண்ட் வந்தா தேங்க் யூ ஃபார் யுவர் ஃபீட்பேக், வி வில் கன்சிடர் திஸ். இந்த மாதிரி ஒரு டெம்ப்ளேட்ல போட்டு ரிப்ளை பண்றது முடிஞ்சுச்சு. வேற லெவல், வேற லெவல். ஸோ அந்த மாதிரி தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அடுத்தது வந்துட்டு ரிவ்யூஸ் பத்தி கொஞ்சம் பேசுவோம். எஸ் எஸ் லெட்ஸ் டாக் அபௌட் ரிவ்யூஸ்.
இப்போ ரிவ்யூஸ்லாம் எவ்வளவு முக்கியம் நீங்க நினைக்கிறீங்க ஒரு ஒரு விஷயத்துக்கு இவ்வளவு எவ்வளவு முக்கியம் நீங்க நினைக்கிறீங்க? ரிவ்யூஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன ஆகுதுன்னா, ஆம், ஒரு ஃபியூ மந்த்ஸ் அகோ ஒருத்தவங்க எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க. இது மாரி சோஷியல் மீடியாலாம் செய்யணும் அப்படின்ட்டுன்னு. நான் சொன்னேன், ஓகே செய்ய முடியும்ன்ட்டு பேக்கேஜ் ப்ரைஸ்லாம் குடுத்தேன். ஓகே, அப்ப அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, என்ன குறைவா இருக்குன்னு சொல்லி டவுட் ஆயிடுச்சு. அப்ப ஓகே, நான் சொன்னேன், இப்ப நான் ப்ரொமோஷன் ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால இருக்கு அப்படின்ட்டுன்னு. ஓகே, அப்படியான்ட்டு ஃபோன வச்சுட்டு அன்செப்ட் பண்ணல. அப்புறம் நான் என்னோட ப்ரொஃபைல் எல்லாமே அனுப்பி விட்டதுனோட கெட் பேக் பண்ணவே இல்ல. ஓகே, அப்புறம் ஒரு 4 மாசம் மறுபடியும் வந்தாங்க. என்னோட கிளாஸ்க்கு அட்டெண்ட் பண்ணாங்க. ஓகே, கிளாஸ்க்கு அட்டெண்ட் பண்ணிட்டு அப்புறம் வந்துட்டு, "ஏய் நல்லாயிருக்கு" அப்படின்ட்டுன்னு. அப்ப நான் சொன்னேன், போன வாட்டி தான் நீங்க வேணான்ட்டு போயிட்டீங்கன்னு." "இல்ல, நான் போய் ரிவ்யூஸ் படிச்சேன். உனக்கு வந்துட்டு ரிவ்யூஸ் வந்துட்டு ரொம்ப குறைவா இருக்கு." ஓகே, அப்ப நான் சொன்னேன், "எனக்கு ரிவ்யூஸ் நெறையா தான் இருக்கு." "இல்ல, இல்லன்னு இல்ல. இருக்கு. ஆனா உன்ன விட நான் போன கம்பெனியோட ரிவ்யூஸ் வந்து உன்ன விட கூட இருந்துச்சு." ஓகே. அப்ப அந்த ரிவ்யூஸ் அங்க கூட இருக்கிற வாசி எனக்கு அந்த நம்பிக்கை குடுத்துச்சு. அப்ப நான் அதான் யோசிச்சேன். ரைட். அவங்க நம்ம எப்படி செய்வோம்னாக்கா, நம்மளோட கஸ்டமர் கிட்ட நம்ம ரிவ்யூஸ் எடுக்கிறோம். பட் ஓகே. அவங்க சைட்லேருந்து என்ன பார்க்குறாங்கனாக்கா, இந்த ரிவ்யூஸ்ங்கிட்ட பொய்யா கூட இருந்திருக்கலாம். Yeah. இல்ல ரொம்ப குறைவா இருக்கு. ஆனா இன்னொருத்தன பார்த்தாக்கா, அவன் வந்துட்டு அவ்ளோ பேர் ரிவ்யூ குடுத்துருக்காங்க. அதுல எல்லாருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 4.6, 4.5 வச்சிருக்கானாக்கா, கன்சிடர் வெரி குட். ஓகே. அதனால தான் அவங்க அங்க போனேன். எனக்கு அப்ப தெரியாது. அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்மகிட்ட டீல் பண்றாங்க. ம். அப்ப அந்த ரிவ்யூவோட இம்பாக்ட் வந்துட்டு அது எவ்வளோ முக்கியம். வெரி குட் எக்ஸாம்பிள் நம்ம சொல்லணும்னா, ரிவ்யூட இம்பாக்ட் வந்து ரீசென்ட்டா ஒரு பெரிய படம் வந்தது. ஓகே. என்ட்ட கேட்டீங்கன்னா, கூலி வாஸ் நாட் அ பேட் ஃபிலிம். இட் வாஸ் அ ஓகே ஃபிலிம். பார்க்கலாம். ஆனா, அந்த படம் ரிலீஸ் பண்ண டேல வந்து இட் வாஸ் ப்ரொஜெக்டட் ஐ மீன் ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடி வந்து ப்ரொஜெக்ட் பண்ணது வந்து இட்ஸ் சப்போஸ் டூ ஹிட் 1000 குரோஸ் மார்க். கரெக்ட். ஓகே. ஆனா சில பேருங்க வந்து தவறான ரிவ்யூ குடுத்து படத்துல அந்த ஃபர்ஸ்ட் டேக்கு அப்புறம் வந்து தவறான ரிவ்யூலாம் குடுத்து, அந்த படம் பத்தி பட்டமா பேசி, ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸே கேன்சல் பண்ணி விட்டாங்க. they never managed to fully obtain அந்த ஃபுல் சப்போர்ட் ஃபார் தட் ஃபிலிம். ஸோ இது வந்து ஒரு வெரி குட் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். நெறைய பேர் வந்து ஒரு படம் பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து இன்னைக்கு கூட ரிவ்யூ தான் பார்ப்பாங்க. ரிவ்யூ போய் பார்த்துட்டு இந்த படம் எப்படி இருக்கு? இவரு என்ன சொல்றாரு இந்த படம் பத்தி? இவரு என்ன சொல்றாரு இந்த படம் பத்தி? அதிலேயே அவங்க அவங்க வந்து ஜஸ்டிஃபை பண்ணிருவாங்க. இந்த படம் நல்லா பண்ண மாட்டேன்னு. ஆனா பார்க்கிறவங்களுக்கு தெரியும். அந்த படம் எப்படி இருந்துச்சு. சோ ஒரு பெரிய ஃபிலிமே அடிபடுதுன்னா, நம்மள சிறு பிசினஸ்ங்க. கண்டிப்பா வந்து ரிவ்யூஸ் ஆர் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். எஸ். இன்னைக்கு ஒரு ஒரு சாப்பாடு கடையில வந்து நீங்க போய் ரிவ்யூஸ் தட்டீங்கன்னா, மோஸ்ட்டா நம்ம என்ன பார்ப்போம்? ஹைஜீனா, நான் ஹைஜீனா. ஒரு 4, 5 ரிவ்யூ போட்டுருந்துச்சு வச்சுக்கங்களேன். சாப்பாடு ஹைஜீனா இல்ல, எலி ஓடுது அங்க இங்கன்னு ஓடுச்சுன்னா, அந்த கடை நானே கேன்சல் பண்ணி விட்டுருவேன். ஆமா. ஐ வில் நாட் வாண்ட் டு கோ. சோ ரிவ்யூஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். ஆனா கரெக்ட். நெறைய ஃபேக் ரிவ்யூஸ்ங்கனால பிசினஸ்ல எஃபெக்ட் ஆவாங்க. ஆமா. சும்மா ஒரு விஷயம் நம்ம போட்டு செய்வோமே, நம்ம சும்மா சொல்லுவோமே, நெறைய பேர் அந்த மாரி இருக்கிறனால தான் இன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா பிசினஸஸ் ஆர் ஸ்ட்ரகிளிங் பிகாஸ் ஆஃப் ரிவ்யூஸ் அவங்க டிமாண்ட் பண்ணிட்டு இருக்காங்க கஸ்டமர்ஸ் கிட்ட. முன்ன நம்மளே குடுக்கலாம்னு இருப்போம் ரிவ்யூஸ். இப்போ டிமாண்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க கஸ்டமர்ஸ் கிட்ட. "ஏய் எனக்கு ரிவ்யூ குடுங்க, ரிவ்யூ குடுங்க, ரிவ்யூ குடுங்க." பிகாஸ் தே வாண்ட் டு பிளாக் அவுட் த ஃபேக் ரிவ்யூஸ். கரெக்ட். ரிவ்யூ வந்துட்டு பிளேஸ் எ மேஜர் ரோல் இன் பிசினஸ் இண்டஸ்ட்ரி. எக்ஸாக்ட்லி. ஏன்னா ஆனா என்னோட ஒப்பீனியன் வந்து ஒரு விஷயம் இருந்தாலும் எந்த விஷயம் இருந்தாலும் சரி, நம்ம ரிவ்யூ மட்டும் படிச்சு ஜஸ்டிஃபை பண்ணக்கூடாது. ஒரு ஷாட் குடுக்கணும். ஒரு ட்ரை குடுக்கணும். இன்ஃபாக்ட் ஈவன் இன் பிசினஸ் நம்ம வந்து நெனைக்கலாம், ஓகே ஆ இவரு புதுசா கம்பெனி தொறந்திருக்காரு. அவ்ளோ ரிவ்யூவும் இல்ல. அவரு எதுவும் இல்ல. பட் யூ மைட் நாட் நோ ஹி மைட் ஹேவ் a different business before this. இது புதுசா இருந்திருக்கலாமே. ம். Judging just ஒரு பிசினஸா இருந்தா சரி, just judge on the current reviews. So I don't think it's a good and healthy thing. கரெக்ட். But at the same time, as SME, ஒரு SME இருந்தீங்கன்னா, or even a big business, நீங்க நிறைய customer base இருந்தா, always try to get them to review your page. It is good அண்டர்ஸ்டுட். to build your review game lah. அவங்க ரிவ்யூ பண்ணிட்டு ஆஸ்க் யுவர் கஸ்டமர்ஸ் டு ரிவ்யூ. ஒரு ரிவ்யூ போடுங்க எனக்கு. சம்டைம்ஸ் வந்து சொல்லுங்க, நீங்க ஒரு ரிவ்யூ போடுங்க. இப்போ என் வீட்டுக்கிட்ட ஒரு கிளினிக் இருக்கும். மின் போனேன், புதுசா திறந்துருக்காங்க. போனேன், அவர் சொன்னாங்க, "ஏய் கூகுள் எனக்கு ரிவ்யூ பண்ணி கொடுங்க, ஐ கிவ் யூ 10% ஆஃப்." கரெக்ட். ஆஹ் ஏன்னா அவங்களுக்கு தேவை நல்ல நல்ல காமெடிஸ். ஆமா. அதுக்கு அப்புறம்.
காமெண்ட் நல்லா இருந்தா மட்டும் தான் போதும்ன்ற மாதிரி இருக்கக்கூடாதுல்ல. ஆமா. இப்போ உள்ள காலகட்டம் வந்து ரொம்ப ஃபன்னி ஆயிடுச்சு மிஸ்டர் மதன். நெறைய பேர் வந்து தே ஜஸ்ட் ரீட் பிளைண்ட்லியா ட்ரஸ்ட் பண்ணுவாங்க. உண்மையிலே இப்போ மின்னலாம் நீங்க பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஒரு ஒரு அந்த 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 ப இது அந்த பிளாட்ஃபார்ம் கிடையாது நம்மளுக்கு. இப்போ ஒரு படம் வந்தா நம்ம அந்த நியூஸ் பேப்பர்ல போய், ஓ! இந்த படம் இன்னைக்கு தான் ஓடுது இந்த ஷோல நம்ம போய் உட்காந்து பார்த்தா தான் முடியும். இல்ல பை வேர்ட் ஆஃப் மவுத். ஆமா. பார்த்தவங்க யாராச்சும் சொல்லலாம். ஆனா இன்னைக்கு நம்ம ஜஸ்ட் தட்டலாம். படம் ரிலீஸ் பண்ணி படம் முடிக்கிறதுக்குள்ள முன்னாடியே ரிவ்யூ வந்துரும். இப்படிதான் செய்றாங்க தெரியல. மொத ஷோ படம். முடிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து ரிவ்யூ வந்துரும். ஆமா. இவங்கலாம் இப்படிதான் பண்றாங்க எனக்கே தெரியல இந்த மாதிரி விஷயம்லாம். அவங்க அவங்களோட பேஜ் க்ரோ பண்றதுக்கு வந்து ரொம்ப நெகட்டிவா பேசுவாங்க. ஐ நோட்டீஸ் மெனி ரிவ்யூவர்ஸ் அது மாதிரி செய்வாங்க. ஒரு ப்ராடக்ட்டா இருந்தாலும் சரி, ஒரு படமா இருந்தாலும் சரி, சர்வீஸா இருந்தாலும் சரி. அவங்க பேஜ் க்ரோ பண்றதுக்கு they talk negative things about their businesses. எஸ். Because they want engagement. ஒரு நெகட்டிவ் இஸ் ஆல்வேஸ் கோனா அட்ராக்ட் பீப்பிள் டு யூ. அவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரி ஒரு ரிவ்யூவாலே சாவடிக்க முடியுது. ஆமா, ஆமா. So that was partially one of the reasons why the movie did not actually hit the targeted amount. பிகாஸ் வந்து அது ரிவ்யூ பண்ணி ஓவர் எக்ஸ்பெக்ட் பண்ணி எல்லாம் ஓவர் எக்ஸ்பெக்ட் பண்ண விட்டுட்டு அந்த படம் வந்து அடி முடிச்சு மாட்டேன். இஃப் யூ அகைன் நீங்க என்ன கேட்டீங்கன்னா அது ஒரு பேடான படமே கிடையாது. எனக்கு பொறுத்த வரைக்கும் அது நல்ல படம் தான். பாக்கலாம். ஒரு பார்த்து 2 ஹவர்ஸ். அவரும் கேவலமான படம் கிடையாது அது. திஸ் இஸ் ஜஸ்ட் ஒன் எக்ஸாம்பிள். ஒரு படமே அடி விழுதுன்னா அப்புறம் எஸ்எம்இல என்ன கதை? ஆமா. அது அவங்க பிளான் பண்ணிட்டாங்க. நான் வச்சு செய்ய போறாங்கன்னு செஞ்சுருவாங்க. ஆமா, எக்ஸாக்ட்லி. அ ஓகே, ஐ வாண்ட் டு டிஸ்கஸ் திஸ் ஒன் திங் வித் யூ. நான் நான் இது வந்து we've been talking among us so many times. முன்ன வந்து ஒரு பிசினஸ் வந்து டு ஷோ தட் நீங்க வந்து ஒரு பிக் டைம் பிளேயர், நீங்க ஒரு பிக் டைம் பிளேயரா காமிக்கிறதுக்குன்னா, இன்ஃபேக்ட் நான் வந்து லெஜிட்டா ஒரு பிசினஸ் காமிக்கிறதுக்குன்னா வி ஹேவ் வெப்சைட்ஸ். பிசினஸ் வெப்சைட்ஸ் இருக்கும். பட் யூ நோ வெப்சைட் இஸ் சம்திங் தட் இஸ் வெரி எக்ஸ்பென்சிவ் அன்டில் டுடே டு மெயின்டைன். இன்னைக்கு வரைக்கும் நம்ம ஒரு வெப்சைட் ஒரு டொமைன் வாங்குறதும் சரி, ஹோஸ்டிங் பண்றதும் சரி, அது இன்னைக்கு வரைக்கும் இட்ஸ் நாட் சீப். அது மெயின்டைன் பண்றதுக்கு ஒரு ஆளை ஹையர் பண்ணி வைக்கணும் வேற. Do you think social media should replace websites? சோஷியல் மீடியா ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து வெப்சைட்டை ஓவர்டேக் பண்ணிருச்சா, ரிப்ளேஸ் பண்ணிருச்சா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்லன்னு சொல்லுவேன். நீங்க இல்லைன்னு சொல்லுவீங்களா? ஆமா. காரணம் இருக்கு. ஓகே, ஒண்ணு வந்து வெப்சைட் இல்லனாக்கா தே கேன் யூட்டிலைஸ் திஸ் திங் கால் கூகுள் பிசினஸ் ப்ரொஃபைல். ஓகே, அதுல ஆல்மோஸ்ட் எல்லா டீட்டெயிலுமே நீங்க போட்டுறலாம். ஓப்பனிங் ஓகே, எல்லாமே. ஏன் சோஷியல் மீடியா வந்துட்டு நான் வந்து 100% ஒரு வெப்சைட் ரிப்ளேஸ் செட் பண்ண முடியாதுன்னு சொல்றேனாக்கா, வச்சுக்கோங்க இந்தியா மாதிரி மலேசியாலயும் அந்த ப்ரொஃபைலை பேன் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த அந்த பிளாட்ஃபார்மை. ஓகே. நீங்க கஷ்டப்பட்டு உருவாக்குனது அங்க எல்லாமே போயிடும். ம். ஆனா வெப்சைட் அது உங்களோட கண்ட்ரோல். ஆமா. சோஷியல் மீடியா இருந்தது இன்னொருத்தவங்களோட கண்ட்ரோல். ஸோ ம். அது வந்துட்டு இருக்கிறப்ப நீங்க யூட்டிலைஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். ஆமா. ஒரு டைம்ல ஃப்ரெண்ட்ஸ் தான் இருந்துச்சு. எஸ். ஃப்ரெண்ட்ஸ் தான் போட்டியா ஃபேஸ்புக் வந்துச்சு. ஆமா. இன்ஸ்டாகிராம் தனியா இருந்தது அவங்க சேர்த்துக்கிட்டாங்க. ம். ட்விட்டரும் பயங்கரமா இருந்துச்சு. ட்விட்டரை டக்குன்னு மாத்திட்டு எக்ஸ்ன்னு மாத்தி விட்டாங்க. ஸோ ம். மாற்றங்கள் வந்துகிட்டே இருக்கிறப்ப நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி மாறி போய்க்கிட்டே இருக்கணும். ஆமா. ஆனா டிபெண்டனா இருக்கக்கூடாது. எப்படி இப்ப நம்மளோட இண்டஸ்ட்ரியில நீங்க பார்த்தீங்கன்னா, முன்னெல்லாம் வந்துட்டு வி லவ் டு ஓன் அ ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ். ஓகே. பட் இப்போ உள்ள சிச்சுவேஷனுக்கு வந்துட்டு வி ஆர் ஃபோர்ஸ்ட் டு சப்ஸ்கிரைப். ஆமா. மைக்ரோசாஃப்ட்ல இருந்து வச்சுக்கோமே, அடோபில இருந்து எடுத்து பார்ப்போமே. ம். எல்லாமே வந்துட்டு நம்ம ஓன் பண்ண விஷயங்கள் வந்து இப்போ வந்துட்டு நம்மள ஃபோர்ஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆமா. த மோமென்ட் அந்த 365 அங்க மேல வேலை செய்யலன்னா, கிளவுட்ல போச்சுன்னா நமக்கு வேலை செய்யாது. ம். கரெக்ட். Google டிரைவும் அந்த மாரி தான். கிளவுட் வேலை செய்யலன்னா வேலை செய்யாது. அப்ப ஆமா. அதனால தான் நம்ம வந்துட்டு என்ன பண்ணிக்குவோம்னா, Google டிரைவ் பேக்கப் வந்துட்டு டவுன்லோட் பண்ணி நம்ம வச்சுக்குவோம். நம்ப பிசில அக்சஸ் பண்ணி வச்சுக்குவோம். ஓகே. அதே மாதிரி சோஷியல் மீடியான்றது வந்துட்டு நம்ப இருக்கிற வரைக்கும் யூட்டிலைஸ் பண்ணுவோம். அந்த ட்ரெண்ட் போறப்ப பாய்ச்சுக்கிட்டே இருப்போம். திடீர்னு ம். பார்த்தாக்கா இன்னைக்கு Facebook இருக்கிற ட்ரெண்ட் வந்துட்டு TikTokஆ மாறுனுச்சு. அதே ஆமா. TikTok போயிட்டு இருக்கிறப்ப டக்குன்னு பார்த்தாக்கா Instagramஓட ஃபோட்டோஸ்லாம் வர்றப்ப நம்ம மாறிக்கிட்டே தான் இருந்தாகணும். ஆனா ஆமா. ஐ மீன் உங்களோட வெப்சைட்ன்றது அப்படி கிடையாது. உங்களோட ஃபுல் ஐடென்டிட்டி உங்களோட நீங்க என்ன செய்றீங்கன்றத நீங்க அதில போட்டுட்டு நீங்க அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறப்ப, அந்த நம்பிக்கை அங்க கொடுக்கும். ஏன்னா உங்க ஆஃபீஸ என்னால நேரா வந்து பார்க்க முடியல. ஓகே. ஆனா நீங்க பணம் குடுத்து ஒரு வெப்சைட் செய்றப்ப, அதுல ஒரு நம்பிக்கைத்தன்மை எனக்கு வருது. ம். ஸோ நீங்க இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி உங்க வெப்சைட்டே இவ்வளோ நல்லா செஞ்சிருக்காங்க பாருன்னு ஒரு நம்பிக்கை கொடுக்கும். ம்.
அந்த ஆஃபீஸ் அட்ரஸ் டீட்டெயில்லாம் போகிறப்ப ஓகே அவங்க போய் பார்க்கலாமே. நம்ம பார்த்தீங்கன்னாக்கா என்கிட்ட பேசுகிறப்ப வந்துட்டு எனக்கு ஒருத்தர் பார்ட்னராக வந்து எனக்கு ஒரு சீனர் அடித்தார். கேன் ஐ பி அ பிஸ்னஸ் பார்ட்னர்னு கேட்டார். எடுத்து ஓகே கொஞ்சம் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்ல என்கிட்ட கேட்டார். நான் சொன்னேன் என்னதுக்கு அப்படின்னு. நான் உன்னோட வெப்சைட் பார்த்தேன். வி ஆர் போத் இன் சேம் இண்டஸ்ட்ரி. ஸோ ரதர் தென் ஃபைட்டிங் வித் ஈச் அதர் வை டோன்ட் வி ஒர்க் டுகெதர்னாரு. ஓகே ஸோ அந்த வெப்சைட்டோட அந்த ஹி காட் இம்ப்ரெஸ்ட். ம் ஸோ அப்போ அவங்க என்ன பார்க்குறாங்கனாக்கா இந்த அளவுக்கு நீ இவ்வளோ இனிஷியேட்டிவ் எடுத்து உன் வெப்சைட் சரினாக்கா நீ செய்கிற வேலையும் வந்து நல்லாயிருக்கும். ஆமா நம்ம வெப்சைட் போய் பார்க்குறப்பே பாருங்களேன். இப்போ நான் காலைல சொன்னேன்ல புதுராஜா போயிருந்தேன் ஒரு மீட்டிங்க்கு. ஆமா ஆமா அங்கே நான் செஞ்ச வெப்சைட்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க. நான் காமிச்சேன் 5 பேஜ் வெப்சைட்ஸ் அது இதுன்னு. ஓகே அவங்க காட்டினாங்க அவங்களோட வெப்சைட்டு. நாங்கள் இவ்வளோ காசு கட்டுறோம் ஏன் அந்த வெப்சைட் இப்படி இருக்குன்னு என்கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு நம்ம என்ன சொல்கிறது. ஸோ அப்போ அந்த அவங்களுக்கே அது தோன்றப்ப அப்போ ஒருத்தவங்க புதுசா காசு கட்டி வர போறாங்கன்றப்ப வெப்சைட் இருந்தா ரொம்ப நல்லது. அது என்னோட கருத்து. ஓகே ஒன் மோர் திங் நான் கேக்குறேன். இப்ப இப்ப நீங்க வந்து யூ ஆர் ஆட் காய், நீங்க வந்து ஆட்ஸ் ப்ரோமோலாம் செய்றீங்க கண்டிப்பா. டு யூ திங்க் எஸ்எம்இ பியூரா வந்து ஃபைனான்ஸ் ஸ்பெண்ட் பண்ணாம அவங்க சோஷியல் மீடியா கேம் ரன் பண்ணாம ஓ அட் சம் பாயிண்ட் அவங்க ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும் சோஷியல் மீடியாக்கா சோஷியல் மீடியா? அவங்க நல்ல கண்டென்ட் கிரியேட்டரா இருந்தாங்கனாக்கா ஆர்கானிக்கா இது போகுதுன்றப்ப அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அவங்க. ஓகே தட் மீன்ஸ் கான்ஸ்டன்ட் போஸ்டிங், ஓகே இன்ட்ரெஸ்டிங் டாபிக், ஓகே ட்ரெண்டிங் ஸ்டோரிஸ், இந்த மாதிரி விஷயங்கள் அவங்க ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி செஞ்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா அதுவே கொடுக்குது. யூ ஓகே டோன்ட் ஹாவ் டு ஸ்பெண்ட் எனிதிங். ஆனால் அந்த மாதிரி இல்லைன்னா குறுகிய காலத்திலேயே நீங்க வந்துட்டு அந்த சக்சஸ் ரேட் அடையணும்னு நினைச்சீங்கன்னாக்கா யூ ஹேவ் டு ஸ்பெண்ட். ஆல்ரைட் இப்போ ஓகே நான் ஒரு கஸ்டமருக்கு நான் ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவங்களுக்கு வந்துட்டு ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாலையும் அவங்களுக்கு பூஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே டிக்டாக்ல வந்துட்டு ஒரு காசு பூஸ்ட் பண்ணல. ஓகே 100% கண்டென்ட் தான் போட்டுக்கிட்டு இருக்கேன் அவங்களுக்கு. ஸோ எந்தோட growth வந்து ஏறப்போகுதுன்னு நான் அவங்களுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கேன் நான். ம் ஸோ ஆனா சொல்லுங்க. ஆனா இது இது வந்து இட்ஸ் செப்பரேட் கம்பெனி. உங்களோட உங்களோட ஒன் ஆஃப் கிளைண்ட்ஸ்ல. ஆமாம், என்னோடது வந்துட்டு நான் பூஸ்ட் பண்ண மாட்டேன் நான். ம் என்னோட வந்துட்டு நான் இது வரைக்கும் பூஸ்ட் பண்ணியிருக்கேன்னா ஒரே ஒரு பேக்கேஜ் மட்டும் பூஸ்ட் பண்ணேன். பட் அதுக்கப்புறம் நான் பூஸ்ட் பண்ணல. த ரீசன் என்னதுனாக்கா நம்மளோட இண்டஸ்ட்ரி வந்துட்டு அவர் இண்டஸ்ட்ரி ஒர்க்ஸ் பேஸ்ட் ஆன் ரிஃபரல். ஆமா நம்ம என்னதான் மார்க்கெட்டிங் இது பண்ணாலுமே வந்துட்டு எண்ட் ஆஃப் தி டே வந்துட்டு தே ஸ்டில் ப்ரிஃபர் டு ஒர்க் வித் சம்மன் தே நோ. எக்ஸாக்ட்லி அப்போ நம்மளோடது என்னதுனாக்கா ரதர் தென் இது செய்யறா அது செய்யணும் மார்க்கெட்டிங் பண்ணாக்கா ஐ லவ் டு டீச், ஐ லவ் டு educate பீப்புள். இது என்ன இது என்ன அதுன்னு ம் அந்த மாதிரி நான் கண்டென்ட் செய்யறப்ப எனக்கு நிறைய ஃபாலோவர் ஆரம்பிச்சாங்க. ஓகே நான் வந்து சேல் செய்ய மாட்டேன். அது சொல்லுவோம்ல ஸ்டோரி டெல்லிங். ஓகே மார்க்கெட்டிங் இஸ் அபவுட் ஸ்டோரி டெல்லிங் தான். பஸ் நீங்க சொல்லிட்டேன். ஹார்ட் ஸ்டைல் பண்ணணும்னாக்கா சோஷியல் மீடியால அது வந்துட்டு டிக்டாக்ல நடக்குது வெரி குட். ஆனால் சோஷியல் மீடியான்னு பார்த்துக்கினாக்கா அது சோஷியல் மீடியா அது வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்கள ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்கு தான். ஸோ அதை கரெக்டாக யூஸ் பண்ணீங்கனாக்கா அது அழகாக வைக்கலாம். அந்த மாதிரி நான் பார்த்து ரொம்ப ஸ்டோரி டெல்லிங்கில் நான் பார்த்தது யாருனாக்கா அலீஃப் ஷுக்ரியோட அம்மா. ம் அடுத்தது வந்துட்டு எவினிஸ். I'm not sure who's எவினிஸ்னு ஒரு மல்லே லேடி ஒருத்தவங்க இருப்பாங்க. என் ஒய்ஃப் அவங்களோட டை-ஹார்ட் ஃபேன். ஓகே அந்த ஃபோன் அவங்க வச்சுட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. வீட்டில் அவங்க சமைக்கிறது. அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஒரு சிஇஓ இருப்பாரு. சிஇஓ ஓகே பட் வீட்டில் போனாங்க அவர் தான் சமைச்சிக்கிட்டு இருப்பாரு. ஸோ நமக்கு ஓகே என்ன ஆகுதுனாக்கா அவங்க வீட்டில் நடக்கிற கதை பார்க்குற மாதிரி கொண்டு வராங்க. ஓ லைக் ரியாலிட்டி ஷோ. இல்லை அது வீட்டில் உண்மையிலே நடக்குது. அதான் ஒரு ரியாலிட்டி டிவி ஷோ மாதிரி. எக்ஸாக்ட்லி. ஸோ ஆ, நமக்கு தான் அடுத்தவங்க வீட்டு கதையை பார்க்க ஆசையாச்சே. ஆமா ஸோ அதனாலேயே அவங்க ஃபேமஸாக இருக்காங்க. ஸோ மலாய்க்காரருக்கு மத்தியில் வந்துட்டு அவெனிஸ்ன்ற ப்ரோடக்ட் வந்து நல்ல ரீச். அவங்க வந்து பிஸ்னஸாக செய்வாங்க. ஆனால் அந்த பிஸ்னஸ் பற்றி பேசாமல் எப்படி பாஸ் ஜேம்ஸ் இருக்காரோ அதே மாதிரி இவங்களோட வந்துட்டு வீட்டில் நடக்கிற அன்றாட வேலைகள் இது அதுன்னு இங்கே ஊர் ம், சுற்றுற அங்கே சுற்றுறன்னு எல்லாமே செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. கடைசியாக ப்ரோடக்ட் வந்து வச்சிருவாங்க. ஆமா அதில் த பெஸ்ட்டு வந்துட்டு அலி ஷுக்ரியோட அம்மா. அவங்க வந்துட்டு அவங்க வயசானவங்க தானே ரிலாக்ஸாக உட்காந்துருப்பாங்க. எனக்கு இந்த மாதிரி நடந்துச்சு நான் இப்படி செஞ்சேன் அப்படி தான் உட்காந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் நான் இன்னமும் நல்லா இருக்கேனாக்கா அதுக்கு காரணம் இதுன்ட்டு டக்குன்னு எடுத்து வைப்பாங்க. ஆமா லைக் another one more example தான் நம்ம பெலா அஸ்திலா சொல்லலாம்.
அவங்களும் ஐ திங்க் ஷி இஸ் வெரி பிரில்லியன்ட். அவங்க சோஷியல் மீடியா கேம் வந்து இஸ் வெரி குட். அவங்க என்னன்னா ஷி சேல்ஸ் தீஸ் டீடாக்ஸ் ப்ராடக்ட்ஸ், ரைட்? டீடாக்ஸ் ப்ராடக்ட்ஸ் விற்கிறாங்க. அவங்க அவங்களோட ஜேர்னி ஷேர் பண்ணிட்டு, அவங்க ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கும் போது எல்லாமே காமிப்பாங்க. அட் எண்ட் ஓகே ஐ ஆல்சோ ட்ரிங்க் திஸ், இதோ நான் சப்ளிமெண்டா எடுத்துது. கரெக்ட். பிளஸ் அவங்களுக்கு இப்ப YB சப்போர்ட்லாம் கிடைச்சிச்சு வேற. சோ இட்ஸ் குட் ஃபார் ஹர். ஐ மீன் பட் அவங்களோட ஸ்டோரி வந்து இஸ் ஆல்சோ வெரி நைஸ் ஸ்டோரி. நீங்க உங்களுக்கு இஃப் யூ ஆல் டோன்ட் நோ ஹூ பெலா அஸ்திலா இஸ், யூ ஆல் ஷுட் கோ அண்ட் ஃபாலோ ஹர். ஷி ஹேஸ் a வெரி நைஸ் ஸ்டோரி. அவங்களோட ஸ்டோரி ஒரு ட்ராஜிக்கான ஒரு ஸ்டோரி. ஆனா அவங்க இப்படி அது கடந்து வெளியே வந்துட்டு இன்னைக்கு ஒரு சக்சஸ்ஃபுல்லான என்டர்பிரினரா இருக்காங்கன்னா இட் இஸ் a வெரி குட், ஒரு மோட்டிவேஷனலான ஸ்டோரி. ஆக்சுவலி மலேசியாலே நிறைய குட் இன்ஃபுளுசஸ் இருக்காங்க வித் வெரி குட் எக்ஸாக்ட்லி. பேட் ஸ்டோரி. நம்ம வெளியே ஊர் போய் ஆளு ஃபாலோ பண்ணிட்டு வெளியே இருந்து வர ஃபாலோ பண்ணிட்டு நம்ம அவங்க கதையெல்லாம் பாக்குறதுக்கு பதிலாக we follow the local influencers. லோக்கல் இன்ஃபுளுசர் நிறைய பேர் நல்ல நல்ல விஷயம் நல்ல நல்ல கருத்துலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அதை தாண்டி நிறைய பேர் வந்து தேவையில்லாத கருத்தும் சொல்லிட்டு இருக்கு. இட்ஸ் ஆல்வேஸ் அ பேலன்ஸ். ஸோ மேக் ஷூர் வந்து நீங்க வந்து ரெப்ளிகேட் பண்ண போறீங்களா? இஃப் யூ ஃபீல் லைக் ஓகே நான் வந்து யாராச்சும் ஸ்டைல காப்பி பண்ண போறீங்களா? நீங்க சொன்ன மாதிரி அலி ஷோக்கியோட அம்மா, ம். கைரோல் அமீன், இவங்கலாம் வந்து இஸ் வெரி குட் இன்ஃபுளுசஸ். இவங்களோட ஸ்டைல் நீங்க ரெப்ளிகேட் பண்ணுங்க. பனிமலர் ரிசோர்சஸ், ஷீ இஸ் சோ வெரி குட் இந்த சோஷியல் மீடியா கேம். இவங்களோட ஸ்டைல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணலாம். இவங்க எப்படி வீடியோ பண்றாங்களா, இவங்க என்ன ட்ரெண்ட்ல செய்யறாங்க அவங்க காப்பி பண்ணுங்க. தப்பில்ல. அவங்க மாதிரி வீடியோ செய்யாம அவங்க ட்ரெண்ட்ல வீடியோ செய்யுங்க. ம். சோ ரைட். வந்து இப்போ சோஷியல் மீடியா பர்சன் நீங்க இப்போ ஆட்ஸ்லாம் ரன் பண்றீங்களா, இப்படி அனலைஸ் பண்ணுவீங்க டாட்டா? ஹவு டு உங்க ரிப்போர்ட்ஸ் எப்படி செய்வீங்க? லைக் டு யூ வர்சஸ் யுவர் ரிப்போர்ட்ஸ் ஆன் வீக்லி பேசிஸ் இல்ல மந்த்லியா பாப்பீங்களா? சோஷியல் மீடியாவோடது கேக்குறீங்க? சோஷியல் மீடியா இப்போ நீங்க ஆட்ஸ் ரன் பண்றீங்க, ம்ஹ்ம். நீங்க டெய்லி அனலைஸ் பண்ணுவீங்களா? யூ வீக்லி நீங்க growth அனலைஸ் பண்ணுவீங்களா? மந்த்லி growth அனலைஸ் பண்ணுவீங்களா? என்னோட ஆட்ஸ் வந்துட்டு நான் நார்மலா எவ்ரி 4 டேஸ் பார்ப்பேன். ஓகே, மினிமம் 4 days. த ரீசன் என்னதுனாக்கா நம்ம போட்டு ஏன்னா சான்சஸ் ஆஃப் லைக் எல்லாருமே அந்த ஒரு ஆட்ஸ் அந்த மறுநாளே பார்க்கறது ரொம்ப குறைவு. ஆமா. ஏன்னா எஸ். ஒரு நாளைக்கு பார்ப்பாங்க, ஒரு நாளைக்கு பார்க்க மாட்டாங்க. அது ஸோ அப்போ நம்மளோட சோஷியல் மீடியால பார்த்தீங்கன்னாக்கா மினிமம் 4 டேஸ் தான் ஆட்ஸ் ரன் பண்ண சொல்லும். ம். மினிமம் 4 டேஸ்ன்றப்ப ஸோ எவ்ரி 4 டேஸ் நான் ஒரு செக் பண்ணுவேன். என்ன நடந்திருக்கு, எப்படி ஓடிக்கிட்டு இருக்குன்றது. ஓகே. தென் என் கஸ்டமர்லாம் செய்யறப்ப நான் என்ன பண்ணுவேன் நானு, லீட்ஸ் வருதான்றத நான் செக் பண்ணிக்கிட்டே ம். இருப்பேன். ஏன்னா நம்மளோட வேலை வந்து லீட்ஸ் எடுக்க வேண்டியது எப்படியாவது. அப்ப நான் என்ன பண்ணுவேன்னாக்கா, அந்த லீட்ஸ் வருதா இல்லையான்னு. ஆமா. ஸோ அப்ப என்னோட விஷயத்துல நான் பார்த்தீங்கன்னாக்கா, வாட்ஸ்அப் பிசினஸ் தான் பாருங்களேன். ஸோ ம். அந்த போட்டதோடயே நமக்கு எல்லாமே எல்லாமே மெத்தான்ற வாசி, எல்லாமே இன்டர் ரிலேட்டட்ன்ற வாசி, என்னென்ன மெசேஜ் வருது, இந்த லீட்ஸ் சரியா இல்லையா நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். ஓகே. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு எண்ட் ஆஃப் த மந்த் வந்துட்டு ஐ மீன் அந்த எண்ட் ஆஃப் த கேம்பெயின் வந்து செக் பண்ணுவேன். இட்ஸ் ரியலி வொர்த் ஆர் நாட், அதோட காஸ்ட் எவ்வளோ? ஆ, ம். அது ஏன்னாக்கா நம்ம காஸ்ட் பெர் மார்க்கெட்டிங் பார்க்கணும்ல. Yeah, your pay per click thing, right? எஸ், பேப்பர் ஆ. கிளிக் இருக்கு. அப்புறம் வந்துட்டு அதோட எவ்வளோ சிடிஆர் அதுக்கு போயிருக்கு, கிளிக் த்ரூ ரேட் ம். எவ்வளோ, உண்மையிலேயே எத்தனை பேர் உண்மையிலேயே போய் பார்த்துருக்காங்க. ஒரு வீடியோ ப்ளே பண்ணோம்னாக்கா, ஒரு வீடியோ போய் அந்த ஆட்ஸை போட்ட வாசி அந்த வீடியோ எவ்வளோ நேரம் உண்மையிலேயே வியூ பண்ணியிருந்திருக்காங்க. ஆமா. on average செகண்ட் பார்த்திருக்காங்க. கரெக்ட். ம். அப்போ நான் ஃபியூச்சர் அந்த மாதிரி கண்டென்ட் செய்யலாமா இல்லை வேண்டாமா, ஓகே. ஓகே. இதெல்லாம் நான் பார்ப்பேன். ஓகே, when we talk about ads, நம்ம ads பத்தி பேசணும். நான் நிறைய பேர் வந்து நான் அப்ரோச் பண்ணும்போது when I used to run ads for people, I approach a lot of people. அவங்க என்ன சொல்றாங்க, இல்ல 2 நாளுக்கு ரன் பண்ணுங்க போதும், 2 நாளுக்கு ரன் பண்ணுங்க போதும்னு சொல்லுவாங்க. ம். நீங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்போ 2 நாள் ரன் பண்ண இப்போ எனக்கு கன்வின்ஸ் ஆகல. ஐ டோன்ட் லைக் 2 days ஆட்ஸ். எனக்கு மினிமம் வந்து ஒரு 1 வீக் ஆட்ஸ் ஓடும். So, and business வந்து not எப்படி of time also. Sometimes work related issue எல்லாம் இருக்கும். What is your opinion? Minimum எவ்வளவு போட்டுக்கலாம்? ஒரு மினிமம் 4 டேஸ். minimum 4 days run பண்றது is always the better. கரெக்ட். Daily ஏன்னா ads வந்து it's not good. டெய்லி ஆட் வந்துட்டு போய் சேரவே சேராது. ஓகே. காசு கொடுத்ததுக்கு ஒரு ஒப்புக்கு போய் செய்யும், அவ்வளவுதான். ஆமா. ஆனா நம்ம தேடுற ஆடியன்ஸ்க்கு சரியான ஆடியன்ஸ்க்கு போய் சேராது. நமக்கு போட்ட காஸ்ட் வேஸ்ட். இன்ஃபேக்ட் இப்ப வந்து நீங்க ads ரன் பண்றதுக்கு முன்னாடி Facebookே ஒரு வார்னிங் கொடுத்துரும். Suggested to run ad for 4 days. ம்.
ஃபேஸ்புக்கே வந்து ஒரு 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 இது கொடுத்துரும் உங்களுக்கு. இந்த ஆட் வந்து மினிமம் 4 days ரன் பண்ணுங்க. அப்புறம் தான் ரன் டார்கெட் ஹிட் பண்ணும். யூ வில் நாட் ஆமா. நீங்க டெய்லி ஐ திங்க் நீங்க இந்த டெய்லி ஆட்ஸ் ரன் பண்றது வந்து ஐ திங்க் சுத்தம். எனக்கு பொறுத்தவரை சுத்தமான வேஸ்ட் வேஸ்ட் ஆமா. மணி. இது நம்ம ஏன்னாக்கா என்ன பண்றது? நமக்குன்னு ஆர்வ கோளாறு இருக்கலாம். இப்ப எல்லாமே செஞ்சு பார்த்து அது ரிசல்ட்ஸ் இல்ல. ஸோ ஆமா. அது வேஸ்ட்டு. ஸோ இந்த தப்பு யாருமே செய்யக்கூடாது. நமக்கு வந்துட்டு எக்ஸ் ஏன்னா ஒரு விஷயத்த நம்ம செஞ்சு பார்த்து அது ப்ரூவனா இருந்தாக்கா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம் ஒரு ஆளுக்கு. ஆமா. ஸோ எக்ஸாக்ட்லி. அப்ப நம்ம என்ன அடி வாங்கணும், என்ன செய்யக்கூடாதுன்றது. இது முழுக்க முழுக்க நீங்க சொன்னது சரி. டெய்லிக்கு நம்ம பார்த்தா ரிசல்ட் பார்க்கவே முடியாது. ஒரு ம். விஷயம் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டிங்ல கூட சொல்லுவோம். ஒரு விஷயத்த நம்ம ஒருத்தவங்க மைண்ட்ல பெனட்ரேட் பண்ண போறோம்னாக்கா, வி நீட் 13 வீக்ஸ் ஆர் 3 மந்த்ஸ்ன்னு சொல்லுவோம். ஒருத்தவங்க 13 minutes மைண்ட் or 3 minutes. Yeah. ஒரு மைண்ட்ல போய் உட்கார்றதுக்கு. ஸோ அதுவே அவ்வளோ பெரிய பிராண்டே வந்துட்டு 3 மந்த்ஸ் கேம்பெயின், 3 மந்த்ஸ் ப்ரமோஷன்னு சொல்லி அவங்க அவ்வளோ செய்றப்ப, நம்ப ஒரு ஓகே. புது ப்ராடக்ட்டா நம்ம கொண்டாந்து அது ஒரு நாள்ல வந்துட்டு அவங்களுக்கு திணிச்சுட்டு, மறுநாள் வேற ஒரு ப்ராடக்ட் இன்னும் ஒரு நாள் செஞ்சுட்றதுனாக்கா நம்ம சஸ்டெயின் பண்ண முடியாது. ஓகே. அந்த நம்பிக்கையே வராது. திடீர்னு அன்னைக்கு நான் ஒரு ப்ராடக்ட் பார்த்தேன். என்னன்னு போய் மறுநாள் தேடுனாக்கா அந்த ப்ராடக்ட்டோட அட்வர்டைஸ்மென்ட் அங்க இல்ல அவங்களுக்கு. முடிஞ்சு. எஸ். ரைட். காணாம போயிடும். நம்மள இன்னொன்னு I பாரு want to ask மிஸ்டர் மதன். இப்போ ம். இப்போ இது வந்து ஒரு 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 நிறைய பேர் கேட்டிருக்காங்க. நாங்க ப்ராஸ்பெக்ட் ப்ரோக்ராம் செய்யும்போது we had a lot of people ask, சார் என்னோட ஃப்ரெண்ட் லிஸ்ட்லயே வந்து 200 people தான் இருக்காங்க. ஓகே. இப்போ நான் வந்து ஒரு ஃபேஸ்புக் பிசினஸ் பேஜ் கிரியேட் பண்றேன். எனக்கு தெரியும் வந்து அந்த 200 பீப்புளே லைக் பண்ண மாட்டாங்க. அந்த 200ல மேபி ஒரு 20 பேர் 30 பேர் லைக் பண்ணுவாங்க பேஜ். ஆமா. நான் வந்து ரொம்ப சோஷியல் மீடியா பாய்க்க மாட்டேன். ஆனா இப்படி வந்து என்னோட லைக்ஸ் பேஜ்க்கு வந்து ஃபாலோவர்ஸ் கூட்டியா ஈஸியா தேடுறதுன்னு ரொம்ப கேள்விப்பட்டேன். எனி டிப்ஸ் ஃபார் திஸ்? ஜாயின் Facebook குரூப்ஸ். ஜாயின் ஃபேஸ்புக் குரூப்ஸ். Facebook குரூப்ஸ் ஃப்ரீ தான் சார். ஸோ நம்ம அதில போந்துட்டு வி மஸ்ட் ப்ரமோட் அவர் பேஜ் தேர். ஆஹா. சில குரூப்ஸ் வந்துட்டு தே ஆர் சார்ஜிங். அதுக்கு சார்ஜஸ் இருக்கு. ஓகே. மந்த்லி ஃபீஸ் அந்த மாதிரிலாம் வச்சிருக்காங்க. நெறைய குரூப் வந்து தே ஆர் நாட் சார்ஜிங் எனிதிங். ஆஹா. அதுல வந்துட்டு அவங்க ரூல்ஸ் என்னதுனாக்கா, பாலிடிக்ஸ் பத்தி பேசக்கூடாது. அந்த மாரி தான் இருக்கும். பிசினஸ்க்கு நெறைய குரூப்ஸ் வச்சிருக்காங்க. ஆமா. இதுல போயிட்டு அவங்க ப்ரமோட் பண்ணலாம். ஸோ அதுல வந்துட்டு எனக்கு இவங்கள இது தெரியும் அதனால பிகாஸ் அந்த Facebook குரூப்ல அந்த லைக் வி கேன் சி சில குரூப்லாம் தௌசண்ட்ஸ் இருப்பாங்க ஆளுங்க. ம். அதுல அது மாரி போடுறது நல்லது. Facebook குரூப். 2வது வந்துட்டு என்னதுனாக்கா, அவங்களுக்கு ஃப்ரெண்ட் இல்ல. இட்ஸ் ஓகே. ஒரு பேஜ் ஆரம்பிச்சுட்டு, நம்ம பேசின மாதிரி வந்துட்டு கன்டென்ட் வந்துட்டு அவங்க பாட்டு செஞ்சுகிட்டு இருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 1 வீக்கோட கன்டென்ட் செஞ்சு முடிச்சுட்டு, 2nd வீக்கோட கன்டென்ட் பிளான் பண்ணியாவது வச்சிருக்கணும். ஆமா. பண்ணி வச்சுட்டு, அவங்க ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கணும். அந்த பேஜோட லிங்க் எடுத்துட்டு, அவங்களோட ஃபிரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்கிற WhatsApp குரூப்ல, அவங்களோட ஃபிரெண்ட் இருக்கிற எல்லாருக்கும் வந்துட்டு, "ஐவ் ஸ்டார்ட்டட் அ நியூ பிசினஸ். இஃப் யூ வாண்ட் லைக் டூ நோ மோர்" அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் மாரி போட்டு, ChatGPTல அடிச்சா அவங்களே எல்லாம் செஞ்சு குடுத்துற போறாரு. எஸ். கரெக்ட். போட்டுட்டு அந்த மெசேஜ டிராப் பண்ணி அனுப்பி விட்டாக்கா, ம். என்னன்னா ஏன்னா WhatsAppல பார்த்தீங்கன்னாக்கா, நமக்கே தெரியாம எத்தனையோ குரூப்ல நம்மள சேர்த்து வச்சிருப்பாங்க. ஆமா. அந்த குரூப் போட்டா கூட ஆளுங்க போய் எக்ஸாக்ட்லி. பார்க்கறதுக்கு சான்சஸ் ஹையா இருக்கும். ஸோ அப்ப நமக்கு இன்னொன்னும் தெரியணும். ஒரு பிராண்ட் போட்டா அந்த ம். பிராண்ட் என்னன்னு ஆளுங்களுக்கு தெரியாது. கம்பெனி பேர் போட்டாலும் ஆளுங்களுக்கு தெரியாது. அப்போ ஒரு முக்கியமான ஒரு கீவேர்ட போட்டுட்டு தான் நம்ம அங்க போட்டாகணும். எக்ஸாக்ட்லி. ஸோ இஃப் யூ ஆர் லுக்கிங் ஃபார் ஹோம்மேட் ஃபுட், யூ கேன் ஆல்வேஸ் கனெக்ட் டு அஸ் த்ரூ திஸ் பேஜ். அந்த மாரி. என்னன்னா தோஸ் ஹூ ஆர் ஸ்டேயிங் இன் இப்ப Klang Valley ஏரியா. ஆர் யூ வாண்டரிங் டு டேக் கேர் ஆஃப் யுவர் சைல்ட்? ஓகே. கனெக்ட் வித் அஸ் த்ரூ திஸ் பே. அதாவது அந்த முக்கியமான விஷயத்த சொல்லிட்டு லிங்க் குடுக்குறது நல்லது. எக்ஸாக்ட்லி. ஐ அம் டூயிங் அ பிசினஸ். ஐ வாண்ட் யூ ஆல் டு சப்போர்ட் மீ. ப்ளீஸ் லைக் மை பேஜ்னாக்கா, நீ என்ன பிசினஸ் செய்றேன்னு எனக்கு தெரியலையே. ஆமா. நீ இல்லீகல் பிசினஸ் கூட செய்யலாமே. ஆமா. ஸோ அந்த மாரினா அதோட அதோட இம்ப்ரஷன் வந்து ரொம்ப குறைவாயிரும். ஸோ ம். அவங்களுக்கு ஒரு ரீசன் குடுக்கணும். அதாவது இத பாருங்க உங்களுக்கு இந்த மாரி ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அந்த ம். ப்ராப்ளம்க்கு என்னால சொல்யூஷன் தர முடியும். அந்த ம். சொல்யூஷன் உங்களுக்கு வேணும்னா நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. அதுக்கு நான் வந்து சிடிஏ நான் குடுத்துட்டேன். இந்த மாரி செஞ்சாலே போதும். அவங்க அங்க ஃபேஸ் காட்ட தேவையில்ல. அவங்களுக்கு வேணுன்ற இன்ஃபர்மேஷன நான் எனக்கு வேணுன்ற வாடிக்கையாளருக்கு நான் இன்ஃபர்மேஷன குடுத்துட்டேன். அதுக்கு சொல்யூஷனும் நானே குடுத்துட்டேன். என்ன கான்டாக்ட் ம். பண்ணுவாங்கன்னு. ஸோ இது இன்னொன்னு அவங்க கேட்பாங்க. இத நான் செஞ்சு கூட அது எனக்கு வரலையேன்னு. கான்சிஸ்டன்ட்டா நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ம். இது நானே ரொம்ப வாட்டி பார்த்துருக்கேன். என்னோட விஷயத்துல நீங்க பாருங்க, நான் வீடியோ செஞ்சுக்கிட்டே இருப்பேன். லைக்ஸ் ஏறிக்கிட்டே இருக்கும். அப்புறம் எனக்கு வேலை ஆமா. நெறைய வந்துச்சுன்னா அமைதியாயிட்டேனாக்கா, அந்த வீடியோஸ் இறங்க ஆரம்பிச்சுரும்.
ஏன்னா ஆமா எஃப்ஐபி இருக்காது, எதுவுமே இருக்காது. அப்புறம் மறுபடியும் கண்டென்ட் போடணும்னா Facebook எனக்கு நோட்டிஃபிகேஷன் அனுப்பும். சின்ஸ் யூ ஃபார் த பாஸ்ட் ஃபியூ டேஸ் வி நோட்டீஸ் யூ பின் போஸ்டிங் லைக் என்னமோ சொல்ல வி ஆர் எக்ஸ்பேண்டிங் யோர் ரீச், யூ ஆர் எக்ஸ்பேண்டிங் யோர் டார்கெட் ஆடியன்ஸ் அப்படின்னு போடும். அப்போ பார்க்குறப்ப ஆமா பரவாயில்ல, ஓகே. டிக்டாக் சொல்லவே தேவையில்ல, நல்லா இருந்துச்சுன்னா அதே எஃப்ஐபியில் போட்டு போய்கிட்டே இருக்கும். ஆமா. And இன்னொன்னு வந்து நான் பார்த்ததுல வந்து ஏன் நிறைய பேரோட Facebook பேஜ் வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்க மாட்டாங்கன்னா பிகாஸ் they don't follow this 80-20 ரூல். இந்த 80-20 ரூல் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. டெய்லி சேல்ஸ் போஸ்டிங் தான். முடியாது. டெய்லி சேல்ஸ் போஸ்டிங் போட்டு இருந்தா வந்து யாருமே கண்டுக்க மாட்டாங்க பேஜ. இப்போ நான் கூட ஒரு பேஜ் போனேன்னா டெய்லி அவன் சேல்ஸ் போட்டு இருந்தானா நானே அன்ஃபாலோ பண்ணிடுவேன் அந்த பேஜ. பிகாஸ் நீ டெய்லி சேல்ஸ் போட்டிருக்கீங்க. இப்போ நீங்க ஒரு சாப்பாடு கடையா, ஒரு பேஜ் ஃபேஸ்புக் பேஜ், ஒரு பூ கடையா, ஏதாச்சும் பூக்கு சம்மந்தப்பட்ட விஷயம், சாப்பாடுக்கு சம்மந்தப்பட்ட விஷயம், ஏதாச்சும் ஒரு நியூஸ் அந்த மாதிரி ஷேர் பண்ணுங்க. வேற யாரும் ஒரு கண்டென்ட் ஷேர் பண்ணிட்டு அவங்களுக்கு கிரெடிட் கொடுத்துருங்க. கண்டென்ட் பை திஸ் பர்சன் கரெக்ட். ஷேர் நீங்க பண்ணிட்டு சொன்னது ரைட்டு. 80% ஆஃப் யோர் போஸ்டிங் ஷுட் பி அபவுட் த பிசினஸ், எஸ். 20% சேல்ஸ். நீங்க டெய்லி சேல்ஸ் போஸ்டிங் மட்டும் நீங்க போட்டு திணிச்சதுன்னா யாருமே பார்க்க மாட்டாங்க உங்க பேஜ. கிவ் தேம் ஒரு ரீசன் கொடுங்க. அவங்க வந்து உங்க பேஜ் உட்காந்து பாக்குறதுக்கு ஒரு ரீசன் கொடுக்கணும். எஸ். அதுலதான் உங்க கண்டென்ட் இருந்துச்சு. அதாவது ஃபேஸ்புக் வந்து இப்போ மெட்டா பிசினஸ் ஸ்வீட் நீங்க வந்து உங்க 1 வீக் ஒரு போஸ்ட் வந்து நீங்க பிளான் பண்ணிட்டு ஏர்லியாவே போஸ்ட் பண்ணிடலாம். எஸ். நீங்க கான்டென்ட் கேலண்டர் இருக்கு. நீங்க டெய்லி வந்து உட்காந்துட்டு செய்யணும்னு அவசியமே கிடையாது பாருங்க. அதில் Facebook ஒரு சஜஸ்ட் பண்ணுது எத்தனை மணிக்கு நீங்கள் போஸ்ட் பண்ணணும். என்னோட எஸ். கிளையனுக்கு வாட் முன்னாடி இஸ் த போஸ்ட் பண்ணேன். மோஸ்ட் ஐடியல் டைம் டு போஸ்ட்? நீங்க என்ன நினைக்கிறீங்க? எத்தனை மணிக்கு மோஸ்ட் ஐடியல் டைம் டு போஸ்ட்? நான் வந்துட்டு ரிசர்ச் பண்ணி தான் எடுப்பேன் நார்மலாகவே ஒரு இதுக்குமே. இப்போ இந்த பெஸ்ட் பார்ட் என்னன்னா ஃபேஸ்புக்கில் நம்மளோட கஸ்டமர் மீன் நம்மளோட ஃபாலோவர்லாம் எத்தனை மணிக்கு வராங்கன்னு அதே டேட்டா எடுத்து கொடுத்துருது. ஆமா ஸோ இந்த நெக்ஸ்ட் 3 டேஸ்க்கு எப்போ போஸ்ட் பண்ணணும் இந்த 1 வீக்கோட அதே கொடுத்துருது. ஆமா அது பிரகாரம் தான் நான் போஸ்ட் பண்ணுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா என் கஸ்டமருக்கு நம்ம அந்த மீட்டிங் ஆரம்பிக்கிறது மட்டும் ஒரு போஸ்ட் போட்டேன். ஏன்னா 8 மணிக்கு மேலே தான் அவங்களுக்கு டைம் உட்காருக்கு ஆமா ஆமா அந்த பட் ரீச் போய் சேர. பட் ஐடியலி வந்து த பெஸ்ட் டைம் டு போஸ்ட் இஸ் ஆல்வேஸ் வந்து அந்த டின்னர் டைம் பீரியட்க்கு அப்புறம். கரெக்ட். நீங்க வந்து சில பேர் வந்து அந்த ஆஃப்டர்நூன் போய் போஸ்ட் பண்ணாங்க தெரியுமா? நான் ஆஃப்டர்நூன்லாம் ஃபேஸ்புக்ல ஸ்க்ரோல் பண்ண மாட்டேன், வேலை செஞ்சுட்டு இருப்பேன். ஆமாம். ஸோ அவாய்ட் பண்ணீங்க. இந்த ஆஃப்டர்நூன் டைம்ல வந்து போஸ்ட் பண்றதுக்குலாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணீங்க. முடிஞ்ச அந்த நைட்டா இல்ல ஏர்லி மார்னிங்கா இல்ல அந்த மாதிரி ஸ்கெட்யூல் பண்ணுங்க. எஸ். ஸோ ஐ திங்க் மிருதா திங் டாக் ரொம்ப இழுத்தடிக்க வேண்டாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனிதிங் எல்ஸ் யூ வாண்ட் டு ஆட் திஸ் மதர்? அந்த இதுதான் அந்த முதல்ல நீங்கள் பேசுனது அந்த என்னதுனாக்கா பிஸ்னஸ் பற்றி ரொம்ப பேசுறது, அதை குறைக்கிறது அப்படின்ட்டு. 80-20 எஸ், ரூல். 80-20 அது ரொம்ப முக்கியமான விஷயம். அது ஏன்னாக்கா டிக்டாக்ல வந்துட்டு எனக்கு 2 days ago வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. ஒரு வீடியோவை பார்த்துட்டு அந்த வீடியோவில் வந்துட்டு டிக்டாக்ல கீழே போடுது, டு யூ திங்க் திஸ் இஸ் அ ப்ரொமோஷனல் வீடியோ. எஸ். அது கேட்க ஆரம்பிச்சிருச்சு. தட் மீன்ஸ் ஆமா. அவங்க வந்து ஒரு கடை படத்தை போட்டு அவங்க வீடியோ செஞ்சு கான்டென்ட் போட்டிருக்காங்க. ஓகே. அது கேட்குது. அப்போ நம்ம போட்டோம்னா எஸ்னாக்கா அது கன்சிடர் அவங்க ப்ரோமோட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம் அது. ஸோ ஆமா. அப்போ அவங்க சேல்ஸ் வீடியோ மாதிரி ஆகுது. ஸோ இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா இப்போ தான் அது சென்ஸ் பண்ண முடியுது என்ன மாதிரி வீடியோ நம்ம செய்கிறோம், என்ன மாதிரி கான்டென்ட் நம்ம கொடுக்குறோம்னு. ஏஐ இஸ் தேர் டு ஹெல்ப் தேம், ரைட்? யா தேவ் மக்களே நீங்க நம்ப மாட்டீங்க. ஆல் யுவர் சோஷியல் மீடியா நவ ஹஸ் பீன் இன்டகிரேட்டட் வித் ஏஐ. எல்லாமே அவங்க ஏஐ, டிக்டாக் சரி, ஃபேஸ்புக் சரி, அவங்க இன்ஸ்டாகிராம் சரி, இதுக்கு பின்னால வந்து எல்லாமே ஏஐ சிஸ்டம் வச்சு தான் மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க. அது ரொம்ப முக்கியம். அண்ட் தென் ஏஐ ரொம்ப நம்பியும் வந்துட்டு கான்டென்ட் செய்ய வேணான்றது தான் என்னோட கருத்து. கரெக்ட். நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா யூடியூப்ல தான் அந்த பெஸ்ட்டு வச்சாங்க. இந்த ஏஐல செஞ்ச கான்டென்ட் எதுக்குமே வந்துட்டு மோனடைஸ் பண்ண முடியாது. எஸ். ஸோ தோஸ் லைக் கான்டென்ட் கிரியேட்டராக இருக்கீங்கனாக்கா அவங்க என்ன சொல்கிறாங்கனாக்கா உங்களோட சொந்த படைப்பாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஆமா. அதாவது காப்பிரைட்டிங்கிறது வேற, காப்பிரைட்டுன்றது வேற. காப்பிரைட் யாருனாக்கா நீங்கள் ஒரு படைப்பாளியாக இருந்தீங்கன்னா நீங்கள் அந்த விஷயத்தை காப்பிரைட் பண்ணலாம். ஓகே. இப்போ ஏஐல போயிட்டு நீங்கள் எடுக்கிறீங்கனாக்கா அது உங்களோட படைப்பு கிடையாது. ஆமா. அது வந்து அது ஏஐயோட படைப்பு. அதை வச்சுட்டு நீங்கள் கான்டென்ட் செஞ்சு நான் சம்பாதிக்கிறேன்றப்ப அது சாத்தியம் இல்லை. அதனால தான் யூடியூப்ல வந்துட்டு அது இதுக்கு முன்னே கொடுத்தது எல்லாமே கூட அவங்க நிப்பாட்டுறாங்க. ஸோ ஆமா. இது வந்துட்டு ஏன்னா இது வந்து உங்களோட படைப்பு இல்லை அப்படின்னு. அப்போ மியூசிக் டைரக்டர் வந்துட்டு அவர் என்ன கேட்பாருன்னா, நான் கஷ்டப்பட்டு மியூசிக் செஞ்சேன், இப்போ அதுக்கு பதிலாக வந்துட்டு ஏஐல செஞ்ச மியூசிக் போட்டாக்கா அதுக்கு காசு வருதுன்னா அப்போ எல்லாருமே செய்யலாமே. ஆமா. நானும் மிஸ்டர் சுரேன் கூட இன்னைக்கு உட்காந்து கூட ஒரு 2 மியூசிக்கை செஞ்சுட்டு போட்டு காசு சம்பாரிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஆமா. நம்ம இங்க உட்கார்ந்து பேசணும் அவசியம் கிடையாது.
ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப முக்கியம். ஏஐ வந்துட்டு யூட்டிலைஸ் பண்ணுங்க சோஷியல் மீடியாவுக்கு, தப்பே கிடையாது. ஆனா அத நம்பி பிசினஸ் செய்யக்கூடாதுன்னு தான் என்னோட கருத்து. ஆமா. ஆக்சுவலி சி நெறைய பேர் வந்து இப்போ ஃபுல்லா வந்து ஏஐ வந்ததுலருந்து நான் வந்து Instagramல தொறந்தாலே இப்போ ஏஐ பிக்சர்ஸ் ஜெமினி பனானா வந்து நானோ பனானா வந்து வந்து அவங்க சாப்பிடுற ஃபோட்டோ போடுறது, கம சாப்பிடுற ஃபோட்டோ போடுறது இதெல்லாம் இருந்துச்சு. பட் பி கேர்ஃபுல். உங்க பிசினஸ் பேஜஸ்ல வந்து ட்ரை டு அவாய்ட் லாட் ஆஃப் ஏஐ கான்டென்ட்ஸ். ரொம்ப ஏஐ கான்டென்ட்ஸ் வைக்காதீங்க உங்க பேஜஸ்ல வந்து. சம்டைம்ஸ் ஏஐ கான்டென்ட்ஸும் வந்து அல்கோரிதம் டசன்ட் புஷ். அவங்க ரொம்ப புஷ் பண்ண மாட்டாங்க ஏஐ கான்டென்ட்ஸ். அவங்க ரொம்ப ஆர்கானிக் கான்டென்ட்ஸ் தான் புஷ் பண்ணுவாங்க. ஸோ reduce the amount of AI contents that you all put on your business page. உங்க personal page அது வந்து உங்க personal page, உங்களோட ரைட்ஸ். அண்ட் உங்க பிசினஸ் பேஜ்க்கு வந்து தனி ரூல்ஸ் இருக்கு. ஸோ மேக் ஷூர் யூ டோன்ட் புட் டூ மெனி ஏஐ கான்டென்ட்ஸ். உங்க பிசினஸ் பேஜ்ல ரொம்ப ஏஐ கான்டென்ட் பண்ணாதீங்க. அல்கோரிதம் புஷ் பண்ணாது. ரைட். அண்ட் தென் லாஸ்ட்டா என்ன ஆகுதுனாக்கா, பேஜ் வந்துட்டு மேனேஜ் பண்றீங்கனாக்கா, தெரிஞ்ச உண்மையிலேயே செய்ய தெரியுமா அவங்க கிட்ட குடுங்க. ஆமா, பேஜ் ஹேண்டில் பண்ண தெரியாதவங்ககிட்ட குடுத்துட்டு கஷ்டப்படக்கூடாது. எத்தன பேஜ் நம்ம எக்ஸாக்ட்லி. பார்த்துருக்கோம். ஹேக் பண்ணிட்டாங்க. பேஜ் வந்துட்டு என்னமோ ஆயிடுச்சு. பேஜ் காணாம போயிடுச்சுன்ற இஷ்யூலாம் வரும். ஏன்னா கஷ்டப்பட்டு நீங்க க்ரோ பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த ம், பேஜ் வந்துட்டு என்னோட ஸ்டாஃப் கிட்ட தான் குடுத்தேன் அப்படின்றப்ப, அந்த பேஜ் என்ன பண்ணாங்க தெரியலன்னா, நீங்க அத பார்த்துக்கணும். ஸோ ஒருத்தர்கிட்ட ஃபுல் அக்சஸ் குடுக்க போறீங்களா? இல்ல டாஸ்க் பேஸ் அக்சஸ் குடுக்க போறீங்களா? அதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அவங்க ம், ஃபோன் காணாம போயிடுச்சு. அதிலேயே வந்துட்டு ஃபோன்லாம் போட்டு இருந்துச்சு. அவங்க அக்சஸ் பண்ணி எடுத்துட்டு பண்ணிட்டாங்கன்னா, நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா Facebook நெறைய கம்பெனியோட என்ன ஆகுதுனாக்கா, ஃபுல் அக்சஸ் குடுத்துடுறாங்க. ஆமா, அந்த ஸ்டாஃப் ரிசைன் பண்ணிட்டு போறப்ப கம்பெனியோட அவரும் பேஜும் முழுங்கிட்டு போயிடுறாரு. ஆமா, ஆமா. ஸோ அது எஸ், பார்த்துக்கணும். எஸ். அதுவும் 2 கேர்ஃபுல் பண்ணு. 2வது யூடியூபோட அக்சஸும் அதே மாதிரி தான். அப்புறம் ம், வந்துட்டு போஸ்டிங் எல்லாமே பார்த்துக்குங்க. ஒரு போஸ்ட் போட போறாங்கனாக்கா, ஒரு அந்த உங்க கம்பெனிக்குள்ள ஒரு ஆர்கனைசேஷனுக்குள்ளனாக்கா, அவங்க ஒரு அப்ரூவல் வாங்குற மாரி வச்சுக்க சொல்லிருங்க. ம், அஸ் ஒரு டீம் இருக்கீங்கன்னா, ஒரு 2, 3 பேர் இருக்கீங்கனாக்கா, அவங்க உங்ககிட்ட அப்ரூவல் வாங்கணும். நீங்க தான் ஓனர்னா, அது எனக்கு கவல இல்ல. அது நீங்க போடுவீங்க. உங்களுக்கு கண்டிப்பா தெரியும் என்ன போட போறீங்கன்னு. ஆமா, நீங்க ஒரு ஸ்டாஃப் கிட்ட குடுத்து செய்றீங்கனாக்கா, அவங்க உங்ககிட்ட அப்ரூவல் வாங்கி போடுறது நல்லது. ஏன் அப்டின்னா, சமயத்துல அவங்களுக்கு அந்த சென்சிட்டிவிட்டி தெரியாது. அது என்ன எக்ஸாக்ட்லி. தப்பா ஆகும்ன்னு. அது உங்களுக்கு தெரியும். அப்ப அது எக்ஸாக்ட்லி. அத பார்த்து நீங்க செய்றது ரொம்ப நல்லது. அடுத்தது என்னாதுனாக்கா, ஆ நெறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்துகிட்டே தான் இருக்கு. டே பை டே. அதுல பார்த்தீங்கன்னா, முக்கியமான விஷயம் மலேசியால பிடிபிஏ. ஆமா, ஒருத்தரோட படத்த போட போறோமா, ஒருத்தர டீட்டெயில்ஸ் போட போறோம்னா, அவங்க கிட்ட கன்சென்ட் வாங்குன பிறகு தான் நம்ப செய்யணும். அத நம்ம ம், ஃபாலோ பண்ண மாட்றோம். அது ரொம்ப மலேசியால ரொம்ப இஷ்யூவா தான் இருக்கு. போலீஸ் ரிப்போர்ட்லாம் நடந்ததுக்கு அப்புறம் தான் அது வந்து ஆக்ஷன்லாம் எடுத்து பெருசாகுது. ஆமா, எம்சிஎம்சில போய் ரிப்போர்ட் பண்ணாங்கன்னா, நம்ம பேஜ் எல்லாம் பாதிக்கும். ஸோ ஒருத்தவங்கள நீங்க தேவையில்லனா யூஸ் பண்ண போறீங்க. ஒருத்தவங்ககிட்ட நீங்க வந்துட்டு உங்களோட வீடியோல வந்து ஒரு கன்டென்ட்க்கு வந்து நீங்க அவங்களோட படத்தெல்லாம் பாய்க்க போறீங்க அப்டின்னாக்கா, கெட் தியர் கன்சர்ன் சிக்னேச்சர் ஆர் லெட்டர் ஃப்ரம் தெம் சேயிங் தட் எஸ் ஐ அம் அவேர் அபௌட் திஸ் வீடியோ இல்லன்னா பிடிபி எல்லாம் சைன் பண்ண சொல்லிருங்க. ஏன்னாக்கா, ஆமா. உங்க பிசினஸ பாதிக்கக்கூடாது அது. இது எக்ஸாக்ட்லி. எல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் தென் டேட்டாபேஸ். டேட்டாபேஸ் பிரீச் ஆகாம பார்த்துக்க வேண்டியது ஒவ்வொரு பிசினஸ் ஓனரோட கடமை. எக்ஸாக்ட்லி. ரெஸ்பெக்ட் யுவர் பிடிபிஏ. ரெஸ்பெக்ட் தி பிடிபிஏ. ஆமா. ம். நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்டோம். எவ்ளோ டேட்டா லீக் ஆவுனுச்சு அந்த மாரிலான்னு. பெரிய ஆமா, கம்பெனியா இருக்கிறப்ப, அவங்க வந்துட்டு லீகல் போய் அவங்க பார்த்துட்டு அவங்க தே நோ ஹவ் டூ டூ, ஹவ் டூ ஹேண்டில் அது. ஏன்னா பிகாஸ் தே ஹேவ் தி லீகல் அட்வைசர். நம்ம ஆமா, இப்ப தான் ஆரம்பிக்கிறோம். நமக்கு ஒரு லீகல் ஆமா, அட்வைசர் கிடையாது. ஒருத்தர போய் கேட்டோம்னா, அவர் உடனே ஒரு மொய் வச்சுருவாரு நமக்கு. ஸோ அப்ப நம்ம எடுத்ததோடயே வி ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். அண்ட் ஆல்வேஸ் என்ன கேட்டாக்கா, ஒரு மென்டார் வச்சுக்கிறது நல்லது. இப்ப மிஸ்டர் சுரேன் இப்ப கண்டிப்பா உங்ககிட்ட கேட்டாக்கா நீங்க எக்ஸ்ப்ளைன் பண்ண போறீங்க. கண்டிப்பா. என்ட்ட கேட்டா யா. நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணுவேன் நானு. ஸோ ம். கோபியோ இந்த அரேஞ்ச் பண்ணி குடுத்ததுக்கு என்னாத்துக்குனாக்கா, இது வந்துட்டு இந்தியர்களுக்கு ஒரு 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 ஆர்ம் மாதிரி. ஒரு சப்போர்ட் பண்றதுக்காக தான். ஸோ எனி கொஸ்டின், எனி டவுட், எனி டைம் வந்துட்டு அவங்க கேட்கலாம். பிசினஸ்க்காக செய்யறது அது வேற. இது வந்துட்டு ஒரு பேஷனா நம்ம செஞ்சுகிட்டு இருக்கோம் அத. ஸோ ஆமா, அத யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னாக்கா, ஆமா, வாய்ப்பு ஒரு தடவ தான் வரும். அத யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். ஆமா. என்ன கரெக்ட். தெரியலன்னா கேளுங்க, சொல்லிக் குடுப்போம். அதுக்கப்புறம் வந்துட்டு நல்லா செஞ்சீங்கனாக்கா, வில் பி வெரி ஹேப்பி அவ்வளவுதான். இதனால நம்ம கரெக்ட். வந்துட்டு ஒரு காசு ஷேர் குடுக்கணும். கேட்க மாட்டோம். திஸ் இஸ் பியூர்லி ஃபார்